வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். குரு வாழ்க, குருவே துணை. பிண்ட உற்பத்தி, பிண்டோத்பத்தி, பிண்ட விசாரா, உடலை பற்றிய இந்த உடல் பற்றின விசாரணம், தென் அந்த பிண்டத்தை பத்தின அறிவு, நாலேஜ், பிண்ட சம்பத்தி, தென் பிண்டத்துக்கான ஆதாரம், பிண்டம் எதன் அடிப்படையில உருவாகி எப்படி இயங்கிட்டு இருக்கு, பிண்ட ஆதாரம், தென் பரமபத சமரசம், கரணா, குரு சிஷியத்தினுடைய ரிலேஷன்ஷிப், கடைசியில ஒரு கம்ப்ளீட் யோகி. எல்லா தர்சனங்களும், எல்லா உபனிஷத்துக்களும், எல்லா வேதங்களும் சொல்லிக் கொடுக்கறது 3 விஷயம்தான். 3 தான். ஒண்ணு இந்த ஜீவக, இந்த உடல் சம்பந்தப்பட்ட விஷயம், இன்னொன்னு இந்த உலகம், இன்னொன்னு இறைவன். இந்த உடலுக்கு ஆதாரம் இந்த உலகம். இந்த உலகத்துல வாழ்ந்து முடிச்சு அந்த இறைவன் கிட்ட ஐக்கியமாகிறது, ஜீவ ஈஸ்வர ஐக்கியம். இவ்வளவுதான். இதை 3 தவிர வேற எதையும் பார்க்க முடியாது. நீங்க எந்த உபநிஷத்தை எடுத்தாலும் சரி, எதை எடுத்தாலும் சரி, எல்லா உபதேசத்திலையும் அவ்வளவுதான். இங்க பிண்டத்தை அடிப்படையாக கொண்டு எடுத்து பார்த்தோம். இது ஏற்கனவே பார்த்தாச்சு, இருந்தாலும் அதை நீங்க ஒரு அறிமுகத்துக்காக நீங்க பாத்துக்கிறீங்க. இந்த சாப்டரைசேஷன் பிரிச்சிருக்கிறதுல நீங்க உபதேசங்கள் எப்படி பிரிச்சிருக்காங்க, ஒவ்வொரு உபதேசத்துக்குள்ளாரையும் எப்படி கிளைகள் இருக்கு அப்படிங்கிறத நீங்க கிளியரா புரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா இதன் அடிப்படையில தான் இது பேசிலி கொஸ்டினே அவ்வளவுதான். சாப்டர்னுடைய ஹெட்லைன்ல இருந்தா கேட்க போறாங்க. உள்ளார ஸ்லோகங்கள்ல இருந்து அவ்வளவு பெருசெல்லாம் கேட்க மாட்டாங்க. என்ன சாப்டரைசேஷன் எப்படி அவங்க அந்த சிஸ்டமேட்டிக் அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்கு. பிண்ட விசாரம் அப்படின்னு எடுக்கும்போது அதுல பரப்பிண்டம், அனாதி பிண்டம், ஆதி பிண்டம், மகாசாகர பிண்டம், பிரகிருதி பிண்டம், கர்ப்ப பிண்டம், இப்படி குழந்தைய உருவாகிறதுக்கு முன்னாடி எத்தனை பிண்டம் இருக்கு பாருங்க. நமக்குள்ள இந்த கடைசியில இருக்கக்கூடிய வாம்பு அந்த பாடியில இருக்கிறது முழுசா தெரியாது. கருக்குள்ளார கரு எப்படி உருவாகுதுங்க தெரியாது. கரு உருவாகுதல் அப்படின்னா நீங்க திருமந்திரம் வகுப்பு படிக்கணும். படிக்கிறதுக்கு நேரம் இல்லாதவங்க திருமந்திரம் எடுத்து எடுத்து கிளாஸ் யூடியூப்ல போட்டே இருப்பேன். அதெல்லாம் அதுல கரு உருவாதல் அப்படிங்கிறது 2வது அத்தியாயத்தில் இருக்கு. வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு அதை யூடியூப்ல போய் பார்த்துக்குங்க. இப்படிதான் உருவாகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி எத்தனை விஷயங்கள் இவங்க கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கோங்க. பார்த்ததெல்லாம் படிச்சு பாருங்க. நிதானமா படிங்க, அவசரப்படாதீங்க. ஒரு நாள் ஒரு புத்தகத்தை எடுத்து வச்சீங்கன்னா அதுல இருந்து பிண்ட உற்பத்தி 6 பேஸ்ல நடக்கும். அது கர்ப்ப பிண்டம்னு பேரு. அந்த கர்ப்ப பிண்டம் 10 மாசத்துல எப்படி நடக்குது அப்படிங்கறத இது வரைக்கும் போன வகுப்புல, சென்ற வகுப்புல பார்த்திருப்போம். இப்ப நமக்கு பிண்டத்துக்கான விசாரணம். இந்த விசாரணையில நம்ம தெரிஞ்சுக்க போக விஷயம் என்ன அப்படின்னா, 9 சக்கரா, 9 சக்கராஸ் இருக்கு. அக்கார்டிங் டு இந்த டெக்ஸ்ட் 9 சக்கரம். சக்கராஸ் சத் சக்கரா சொல்லுவாங்க, சப்த சக்கரா சொல்லுவாங்க, 6 சக்கரா சொல்லுவாங்க, அல்லது 7 சக்கரா சொல்லுவாங்க. இங்க 9 சக்கராஸ். இந்த உடம்புல 16 ஆதாரங்கள் இருக்குது. 16 ஆதாராஸ். தென் 3 லட்சியம். 3 லட்சியம். அந்தர் லட்சிய, பகிர் லட்சியம், மத்திய லட்சியம். 3 லட்சியம். 5 வியோயாமா. வியோயாமாங்கிறது ஒண்ணும் இல்லை, உள்ளாரையும் வெளியவும் பரவி விரவி இருக்கக்கூடியது. நம்ம உள்ளாரை உள்ளும் வெளியுமாக இருக்கக்கூடியது வியாயாமான்னு சொல்றோம். அது 5 இருக்கு. தென் அஷ்டாங்க யோகா, யம நியம ஆசன பிராணாயாமம் பிரத்யாகார தாரண தியான சமாதி. பதஞ்சலி யோக சூத்திரால எப்படி படிச்சீங்களோ அதே மாதிரி இதுக்கெல்லாம் இங்க சூத்திரம் இருக்கு, ஸ்லோகம் இருக்கு. இவ்வளவுதான் இந்த பிண்ட விசாரம் பத்தி நீங்க படிக்கக்கூடிய விசாரணையில 2வது உபதேசத்துல நீங்க பெறக்கூடிய சிலபஸ். 9 ஆதார சக்கரா. கீழே இருந்து வருவோம். இங்க நிக்கி வச்சு படம் போட்டிருக்கோம், ஆனா உட்கார வச்சிருக்கிறதுல நினைச்சுக்கோங்க. பேஸ்ல இருந்து பிரம்ம சக்கரா, சிம்பிள் அனதர் வேர்டு மூலாதாரா. பிரம்ம சக்கராத்துக்கு இன்னொரு பேர், அவ்வளவுதான். Situated in the base of the body, ஆதாரா, this fulfill it is all desire. எல்லா ஆசைகளையும் உங்களுக்கு நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு சக்கரம் இங்க இருக்கு. இது மூலாதாரம். தென் ஸ்வாதிஷ்டானா, இங்க மணிப்பூரகான் இருக்காது, நாபி சக்கரான் இருக்கும். ஹிருதய சக்கரா, கந்த சக்கரா, தலு சக்கரா. இதான புதுசு. சுவாதிஷ்டானம், நாபிங்கிறது நாவல், இருதயங்கிறது அநாகதம், கந்தங்கிறது விசுத்தி, தலு அப்படிங்கிறது புதுசா இருக்கும். ஆனா இங்க ஒவ்வொரு சக்கராஸ்க்கும் பக்கத்துல கொடுத்திருக்கிற அந்த இடங்களை நல்லா பார்த்துக்கோங்க. சுவாதிஷ்டான சீட் ஆஃப் த
உட்யான் மெடிடேஷன் அண்ட் ரிசல்ட்ஸ் இன் த அட்ராக்டிங் த வேர்ல்டு. வசீகரிக்கும் தன்மை, இந்த உலகத்தை வந்து உங்க பக்கம் ஈர்க்கக்கூடிய ஒரு பகுதி இதுல இருக்கு. நாபி சக்கரம் சிச்சுவேட் இன் த நேவல் ரீஜன்ல இருக்கு. நேவல் ரீஜனுக்கு உட்யானாகும் என்ன இடம் எப்படி கண்டுபிடிக்கிறது? நேவலுக்கும் மூலாதாரத்துக்கும் கீழே இருக்கக்கூடியதான் உட்யான பகுதி. அது முதல்ல கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சில டைம் வந்து உட்யானம் வந்து தொப்புல தானே கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஆன்சர் கீழே போய் பார்க்கும்போது சுவாதிஷ்டானாவுக்கும் நாபி சக்கராவுக்கும் ஆன்சர் கீயை சொதப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அங்கே என்ன பண்ணுவோம்னா நாபி சக்கராக எடுத்து அங்கே வந்து உட்யானம்னு போடுவோம். ஸோ அது வந்து உட்யானங்கிறது சுவாதிஷ்டானத்துக்கு, நேவல்ங்கிறது வந்து நாபிக்கு. அந்தந்த இடத்துக்கு அதுக்கான பெனிஃபிட் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஏரியாவில் இந்தந்த சக்கரால மெடிடேட் பண்ணால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது அது பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ நேவலில் கொடுத்துருக்காங்க. ஸோ கிவர்ஸ் ஆஃப் ஆல் சக்சஸ் அண்ட் குண்டலினி இஸ் ஏ காயில்ட் ஆஃப் இயர். ஸோ அந்த குண்டலினி சக்தி வந்து நேவல் ரீஜன் தான் சுத்தி வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு சித்தாந்த பதாதி சொல்லுது. மற்ற எல்லா டெக்ஸ்ட்லையும் 3 காயில் மாதிரி 3 ரவுண்டு சுத்தி அது வந்து மூலாதாரத்தில் இருக்குன்னு படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த புக்கில் இப்படி தான் இருக்கு. அதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. அவங்க கேட்கும்போது அக்கார்டிங் டு த எஸ்எஸ்பின்னு தான் கேட்பாங்க. ஸோ ஹிருதய சக்கரா இங்க 8 பெட்டல்டு இன்வெர்டட் லோட்டஸ் சிச்சுவேட்டட் இன் த ஹார்ட். ஆக்சுவலா நமக்கு வந்து ஹிருதய சக்கரால எத்தனை பெட்டல் நார்மலா நம்ம படிக்கும்போது 12 பெட்டல். ஆனா இங்க எத்தனை இருக்கு? 8. இதே ஆதார போகும்போது மாறிடும். சக்கரால வேற ஆதார வேற பார்த்துக்கோங்க. அங்க போகும்போது அதே அந்த தாமரை வந்து இங்க வந்து கமுந்து இருக்கு, அங்க நிமிந்து இருக்கும். ஓகேவா? இது வந்து ஹார்ட் ரீஜன்ல இது கமுந்து இருக்கிற மாதிரி இருக்கு. இது வந்து எல்லா சென்ஸ் ஆர்கனையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. ஸோ அந்த மாதிரி இது வந்து கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து மூலாதாரத்துக்கு 4, 4, 2, 3, அதாவது 6 சுவாதிஷ்டான்ல, 5, 6, குறிகள் மேன்று நின்ற குறிகள் 16, மூலம் கண்டு அங்க முடிந்த 2 அப்படின்னு சொல்லிட்டு திருமந்தம் இருக்கும். அங்க பெட்டல் இருக்கு அப்படின்ட்டு. ஆனா அந்த ஃபார்முலா இங்க பொருந்தது. ஹிருதய சக்கரால இங்க 8 பெட்டல் இருக்கு. தலைகீழக்கம் வந்து லோட்டஸ் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. இது வந்து சென்ஸ் ஆர்கன் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. தென் கந்த சக்கரா இஸ் நத்திங் பட் விசுத்தி சக்கரா த்ரோட் பீட்ல இருக்கக்கூடியது. ஜங்ஷன் ஆஃப் த இடா அண்ட் பின்கலா ஞானத்தை கொடுக்கக்கூடியது இந்த சக்கரால. இடகலா பின்கலா 2 சந்திக்கக்கூடிய இடம். இதுக்கு முன்னாடி சந்திக்காதா சார்? எஸ். கால் பெருவிரல்ல இருந்து ஆரம்பிச்சு வந்து கத்திரிக்கோள் மாதிரி 2 இடத்துல கிராஸ் ஆகும். எங்க? மூலாதாரம் வரும்போது கிராஸ் ஆயிடும். மூலாதாரத்துல அங்கதான் ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் இருக்கு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஜங்ஷனை ஏறிப்பட்டு வந்து கடைசி ஜங்ஷன் வந்து விசுப்தியில வந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அது இடகல பெண்கள நாஸ்ட்ரில் வந்து முடிஞ்சிடும். அல்லது ஒரு சில இடத்துல வந்து ஐப்ரோ சென்டர்ல ஐல நோஸ்ட்ரில முடிப்பாங்க. அது ஒவ்வொரு டெக்ஸ்டை பொறுத்து. கடைசி சந்திப்பு வந்து விசுப்தியோட முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு ஞானம் வந்துடும். அப்போ குண்டலினி சக்திங்கிறது கீழே இருந்து மேலே ஏறி வரும்போது விசுப்தி சக்கரை கிராஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஞானம் வந்துடும். குரு சக்கரை அதுக்கு மேல வந்து ஐப்ரோ சக்கரை வந்து தலை வழியே துரியம் வழியே போகும்போது உங்களுக்கு முக்தி கிடைச்சிடும். அவ்வளவுதான். இப்ப தலு சக்கரை வந்து புதுசு. இது மட்டும் புதுசா இருக்கும். இது ஒண்ணும் கிடையாது. தலு சக்கரை வந்து பேலட்ல வந்து மேல இருக்கு. நம்மளுடைய நாக்க மேல போய் டச் பண்ணும் அந்த இடத்துல இருக்கிறது. ஸோ இதுல வந்து நீங்க வந்து சித்தத்தினோட உங்களோட இணைய முடியும். சித்தத்தோட ஏற்கனவே இருக்கக்கூடிய சித்தத்தை வந்து உங்களால கிளியரா அண்டர்ஸ்டாண்ட். இது வந்து மூர்த ஜோதிஷி சித்த தர்சனம் அது வேற. சித்த சம்பித்து பதஞ்சலி யோகஸ்திரால படிக்கும்போது ஹிருதய சித்த சம்பித்து அப்படின்னு ஒரு சூத்திரா படிச்சிருக்கோம். ஹிருதய ரீஜன்ல நீங்க வந்து தியானம் பண்ணீங்கன்னா சித்தத்தை பத்தி முழுசா அறிஞ்சுக்கலாம் அப்படின்னு பதஞ்சலி யோக சூத்திரா சொல்லுது. ஆனா எஸ்எஸ்பி என்ன சொல்லுது? தலு சக்கரா மேல நீங்க சமயமா பண்ணீங்கன்னா உங்களுக்கு சித்த சம்பித்து கிடைக்கும். சம்பித்துன்னா மெர்ஜ் ஆகிறது. மெர்ஜர் ஆஃப் த சித்தா. கிளியரா? தென் புரு சக்கரா. புருங்கிறது என்னது? காபியா? புரு காபி. புருங்கிறது ஐப்ரோஸ். ஸோ இந்த ஐப்ரோங்கிறது ஒன்றும் கிடையாது. நம்மளோட ஆக்னி சக்கரா. ஆக்னி சக்கரா வந்து 2 கண்ணுக்கு நடுவில் முச்சந்தி முகப்புல இருக்கக்கூடியது. ஸோ உங்களுடைய சக்சஸ் ஓவர் வாக், உங்களுடைய வார்த்தை நீங்க சொல்ற சொல்லு பழிக்கும். என்ன சொல்றீங்களோ அது பழிக்கும். வாக்கு சித்தின்னு பேரு. ஸோ வார்த்தைகள் வந்து இதே மாதிரி இதே வார்த்தை தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இதெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணி எடுத்தது.
ஆனா என்ன வார்த்தை வேணா ஆங்கிலத்துல போடும்போது போடலாம். பட் நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கிளியரா இருக்கணும். இந்த ஏரியா இது லாஜிக்கலா நம்ம திங்க் பண்ணி அப்ளை பண்ணி இதை நம்ம சூட்டபிளா எடுத்துட்டு வரணும். தென் பிரம்மரந்திரா ஆர் நிர்வாண சக்கரா. குரு சக்கராக்கு அப்புறம் மேல இருக்கக்கூடியது பிரம்மரந்திரா நிர்வாண சக்கரா. இதுவும் புதுசு. தலு சக்கராவும் பிரம்மரந்திராவும் உங்களுக்கு புதுசா இருக்கும் இந்த டெக்ஸ்ட் பிரகாரம். இது ரொம்ப ஷார்ப்பா இருக்கக்கூடிய ஒரு சின்ன பின் பாயிண்ட் அளவில் இருக்கக்கூடியது. இது வந்து ஜாலந்தரா அப்படின்னு சொல்ற இடத்துல இருக்கக்கூடியது. கஹரண்ட சங்கீதால படிக்கும் போது நமக்கு வந்து ஒரு பிராக்டிஸ் வந்து பண்ணுவோம். இதை மசாஜ் பண்ணுவேன். இந்த மசாஜுக்கு பேர் என்ன? நெத்திய மசாஜ் பண்ணுவோம். டவுட்டி இருக்கா? எத்தனை டவுட்டி இருக்கு? எத்தனை வகையான டவுட்டி இருக்கு மெயினா? அந்தர டவுட்டி, அந்தர டவுட்டி, தண்ட டவுட்டி, ஹிருது டவுட்டி, டவுட்டியோட மெயின் ரீசன் அதுல தண்ட டவுட்டில கபாலரந்திர டவுட்டின்னு அந்த கபாலரந்திர டவுட்டி வந்து இங்க பிரம்மரந்திரான் இருக்கு. பிரம்மரந்திரா ஆர் நிர்வாண சக்கரா அப்படிங்கிறது இங்க இருக்கு. இதுல நீங்க வந்து இன்னொன்னு வந்து ஜாலந்தரா அப்படின்னு பேர் இந்த இடத்துக்கு. சோ இது வந்து பெஸ்ட் ஓவர் த சால்வேஷன். சால்வேஷன் சால்வேஷன்னா இந்த வார்த்தையெல்லாம் இல்லாம இருக்கவே இருக்காது. எல்லா கொஸ்டின் பேப்பர்லயும் வந்துடும், எல்லா மெட்டீரியல்லையும் வந்துடும். அடிக்கடிக்கு இந்த வார்த்தை உங்களுக்கு கிராஸ் ஆகும். பாப விமோச்சனம் கேள்விப்பட்டது இல்லையா? முக்தி அடைகிறது. சோ அது கொடுக்கக்கூடியது உங்களுக்கு. அதனாலதான் இதுக்கு பேரு நிர்வாண சக்கரம் அப்படின்னு பேரு. தென் ஆகாச சக்கரா. ஆகாச சக்கரா வந்து துரியம்னு சொல்லக்கூடிய உச்சந்தலையில் இருக்கக்கூடியது. சோ சக்கரா ஆஃப் த ஈதர். சோ இது ஆகாச சம்பந்தப்பட்டது. இது வந்து 16 பெட்டல்டு. சோ நல்லா பாத்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி சகசிராரத்துக்கு எத்தனை பெட்டல்? 1000. சகசிரம்னாலே 1000 தான். ஆனா இங்க சகசிரம்னு சொல்ல முடியாது. போடுறாங்க. கொஸ்டின் எப்படி தெரியுமா போடுவோம்? 9 chakras of the Siddha Siddhanta Padadi, the last one, 9th chakra name. கீழே சகசிரார சக்கரா அப்படின்னு பேரை கொடுத்துட்டு சகசிரார சக்கரம் கொடுத்துருப்போம். நம்ம கடைசியில் இருக்கிறது சகசிராரம் தானே. போடுற சகசிரம் சக்கரம். ஆன்சர் தப்பு. இன்னும் 1000 பெட்டலும் கிடையாது. அவன் கொடுத்துருப்பான் சகசிராரம் 16 சான்ஸ்கிரிட்ல கொடுத்துருப்பான். ஸோ நமக்கு அந்த மாதிரி போட்டாங்கன்னா நமக்கு அடிபட்டு போயிடும். ஸோ இது கிளியரா பார்த்துக்கோங்க. 16 பெட்டல் லோட்டஸ் மெடிடேஷன். இது மேல மெடிடேஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஊர்துவ சக்தி கிடைக்கும். மேல் நோக்கி போகக்கூடிய ஒரு சக்தி கிடைக்கும். ஸோ இதுல வந்து உங்களுக்கு எல்லா சித்திஸும் கிடைக்கும். சரிதானா? 9 சக்கராஸ் கிளியரா? என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப எளிமையா சாதாரணமா சொல்லிக் கொடுக்குறேன். அப்படிதான் மெட்டீரியல் இருக்கும். எதையாவது ஒண்ணு சித்த சித்தாந்த பதம் எதுனா புரியாது சப்ஜெக்ட் அப்படிலாம் எடுத்துக்காதீங்க. 16 ஆதாரங்கள். இந்த 16 ஆதாரத்துல நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது நமக்கு என்னென்ன சித்திகள் கிடைக்கும்? முதல்ல ஆதாரத்தினுடைய பேரு, ஆதாரத்தினுடைய சீக்வன்ஸ் அரேஞ்ச்மெண்ட். 16 ஆதாரங்களுடைய அரேஞ்ச்மெண்ட். நமக்கு எப்பவுமே இங்க படிக்கிறது எல்லாமே சக்கர ஆதாரங்கள் எல்லாமே தலைகள் தான் படிச்சுட்டு இருப்போம். விச் மீன்ஸ் கீழே கால்ல இருந்து வர மாதிரி, பேஸ்ல இருந்து வர மாதிரியும் படிச்சிருப்போம். அதே ஆர்டர்ல பாத்துக்கோங்க. பாதங்குஷ்ட ஆதாரா. ஸோ பாதங்குஷ்ட ஆதாரா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு படத்துல தெரியுதா? மறைஞ்சிருக்கா? கீழே தெரியுது.
பாதங்குஷ்டாதாரா, பாதங்குஷ்ட பிளஸ் ஆதாரா, அதுக்கு ரெண்டு சேர்த்து ஆதாரா அப்படின்னு இருக்கு. பாதங்குஷ்டாதாரம் இஸ் நத்திங் பட் பிக் டோஸ்ல இருக்கு. இது வந்து உங்களுக்கு கிளியர் விஷன் ஞானத்தை கொடுக்கக்கூடியது. இந்த கால் விரல் மேல தவம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஞானம் கிடைக்கும். தென் மூலாதார், அங்கிருந்து டைரக்டா பாதத்துல இருந்து ஆரம்பிச்சு நேரா வந்து கிராஸ் ஆகக்கூடிய ரெண்டு தொடவரை ஏறி வந்து நாடிஸ் வந்து எங்க மெர்ஜ் ஆகும், மூலாதாரத்துல வந்து ஜாயிண்ட் ஆகும். அந்த ஜாயிண்ட் ஆகிற இடத்த தான் நம்ம வந்து மூலாதாரம்னு சொல்றோம். ரெக்டல் ஏரியால என்ஹான்ஸ் த பாடி ஃபயர், உடல்ல இருக்கக்கூடிய சூடு, வெப்பம், குண்டலினி, சக்தி, எனர்ஜி அப்படிங்கறதெல்லாம் இங்கதான் மெர்ஜ் ஆகி ரெண்டு இடகளை பின்களை ஜாயிண்ட் ஆகும்போது தான் ஃபயர் ஆகி அங்கதான் எனர்ஜி ஃபார்ம் ஆகுது. ரைட். தென் குதாதாரா. ஸோ அபான வாயு ஸ்டேபிள் ஆகக்கூடிய இடம் அனசு. குதம், இதை வந்து தமிழ்ல நம்ம சொல்லும் போது குதம் அப்படின்னு சொல்லுவோம். இது குத அப்படின்னு சொல்றாங்க. குதாதாரா, குதாதாரா, குதம். இங்க ஜி போட்டாலும் சரி, கே போட்டிருந்தாலும் சரி, ஆன்சர்ல இது கொஸ்டின்ல படிக்கும் போது குதாதாரம் அப்படிங்கிறது குதாதாரம் அப்படிங்கிறது குதம் அப்படின்னா வேற ஒண்ணும் இல்லை. குதம் அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்றதுதான் குதாதாரம். ஆனல் ரீஜன்ல இருக்கக்கூடிய ரெக்டும் ஆனஸ் ரெண்டும் ஒண்ணு வேற வேறையா? வேற வேற. ஓகே, இந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்ச போதும். ஸோ சீக்வன்ஸ் அரேஞ்ச் பண்ணுங்க. கோலன்ல மேல இருந்து கீழே வரைக்கும். கோலன்ல கோலன் எங்க ஸ்டார்ட் ஆகும்? Ascending, transverse, descending, sigmoid. கம்ப்ளீட் பண்ணுங்க முழுசா. சிக்மாய்ட் கோலன்ல வந்து சிக்மாய்ட் கோலனுக்கு அப்புறம் ரெக்டம், ரெக்டம்க்கு அப்புறம் ஆலன், ஆனல். புரியுதானே? ஸோ இந்த ஏரியால டிஃபரன்ஸ் இருக்கு. அதுதான் மூலாதாரத்துக்கும் குதாதாரத்துக்கும் இருக்கிறது. ஸோ அங்க மூலாதாரத்துக்கு வந்து ரெக்டம் அது கொடுத்தான்னு வச்சுக்கோங்க, ஆனல் போட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு ஆன்சருக்கு. இவ்வளோ சென்சிட்டிவா வந்து நீங்க பார்க்கும்போது அது ரெண்டும் மாறுறதுக்கு சான்ஸ் இருக்கு. நமக்கெல்லாம் மூலாதாரம் எப்படி இருக்கும்? ஆனஸ் ரீஜனை மைண்ட்ல வச்சிருப்போம். ஆனஸ்க்கும் ரெக்டத்துக்கும் பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஒரே இடம் தான். ஆனா டெக்ஸ்ட் மென்ஷன் பண்ணியிருக்கிறத கொஞ்சம் லூஸ் விட்டோம்னா போயிடும், அவ்வளவுதான். அதுக்காக தான் சொல்றது. ஸோ தென் வந்து மேத ஆதாரம், மேதா. ஸோ மேதா அப்படிங்கிறது பெனிஸ்ல இருக்கக்கூடிய அந்த மேதாதாரம் உறுப்பு இருக்கக்கூடிய அந்த கந்திரங்க உறுப்பக்கூடிய இடத்த வந்து மேதாதாரம் சொல்றாங்க. தென் உட்டியானாதாரா, உட்டியானாதார சுவாதிஷ்டான இருக்கக்கூடிய இடம் உட்டியானாதாரா. தென் நாபி ஆதாரா, ஹிருதய ஆதாரா, கந்தன கழுத்து கந்த ஆதாரா. சென் கந்தி, கந்திங்கிறது வந்து நெக்டார் ஃப்ளோஸ் அந்த உள்ளார இருக்கக்கூடிய சிறுநாக்கு பகுதியில் இருக்கக்கூடிய கந்தி அந்த இடம். தென் தலு உங்களுக்கு தெரியும், பெட்டலு. ஜீவா வந்து ஜீவாதாரா வந்து நாக்கு, அது டிப் ஆஃப் த நாக்கு, மேல மடிச்சு மேல போய் டச் பண்றோம்ல, அது டிப் ஆஃப் த நாக்கு. ஸோ புருமத்திய ஆதாரா ஆக்னா. ஸோ அதுல வந்து நாசாதாரா, நாசாதாரா டிப் ஆஃப் த நோஸ் ரெண்டு இருக்கு, நோஸ்லயே ரெண்டு இருக்கு. மூக்கோட நுனி இருக்கு, மூக்கோட தண்டு இருக்கு. ஸோ அது வந்து கபத ஆதாரா, கபதாதாரா. தென் லலாதாதாரா. ஸோ லலாதாதாரா வந்து ஃபோரெட்டு, லலாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க சம்ஸ்கிருத சாதாரண படிக்கும் போது. தென் பிரம்மரந்திர ஆதாரா. ஸோ இதான் 16 ஆதாரங்கள். இந்த ஆதாரங்கள் ஒவ்வொன்று மேலேயும் மெடிடேஷன் பண்ணும்போது ஒவ்வொரு விதமான பெனிஃபிட் கிடைக்கும். இதுதான் பொறுத்துக்கெல்லாம் போடுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியா கொஸ்டின் எடுக்க முடியும். மேட்ச்க்கெல்லாம் நல்லா ஈஸியா கொஸ்டின் எடுக்கலாம் இந்த ஏரியால இருந்து. அதனால இதெல்லாம் வந்து எஸ்எஸ்பி பொறுத்த வரைக்கும் நம்ம இதுல என்ன சொல்றது, நீங்க இங்க பாக்குறது இந்த படத்தை வச்சுட்டு இங்க இருக்கக்கூடியது, இங்க இருக்கக்கூடிய இந்த சித்தியில எடுத்தது எல்லாமே 4 ஸ்லோகத்துல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து போட்டிருக்கு. ஸோ இதைய வந்து இதுக்கு மேல ஷார்ட் அவுட் பண்ண முடியாது. அப்ப இந்த வந்து நம்ம கிளியரா வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். சார் நீங்க ரெக்கார்டு போட்டீங்க சார், ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. அது வேற கிளவுட்ல ரெக்கார்ட் ஆகுறது. நம்மளோட மைண்ட்ல நல்லா ரெக்கார்ட் ஆயிக்கணும். லட்சியத்ரயா, லட்சியம் 3 விதமான லட்சியம். மனம் லயமாகக்கூடிய 3 விதமான ஆப்ஜெக்ட். அந்தர லட்சியம், பகீர் லட்சியம், மதிம லட்சியம் அல்லது மத்திய லட்சியம். இது எதுக்காக? லட்சிய மீன் டு லீட் த மனோலயா, உங்களுக்கு சமாதி ஏற்படுறதுக்கு. அண்ட் இஸ் அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் ஆஃப் த கம்பேர்ட் டு த மெடிடேஷன் ஆன் தி 16 ஆதார். இந்த 16 ஆதார தாண்டி நீங்க இந்த உடல்ல பண்ணக்கூடியது ஸ்தூலமான ஆப்ஜெக்ட். அது 16 ஆதாரங்கிறதோ சக்கரா அப்படிங்கறத வந்து உடல்ல வந்து உங்களை ஸ்தூல ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணி நீங்க வந்து மெயின்டைன் பண்ணிடலாம். அதை தாண்டி உள்ளார நீங்க மெயின்டைன் பண்ணக்கூடியதான் இந்த லட்சியம் அப்படிங்கிறது.
அந்தர்லட்சியா அப்படிங்கறது வந்து உள்ளார இன்னர் பீஸ்ல இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட், நம்மளுடைய இன்டர்னல் ஆர்கன்ஸை வந்து நம்ம மெடிடேட் பண்ற மாதிரி கொடுத்திருப்பாங்க. அது என்ன அப்படின்னா சுஷ்மனா நாடி. சுஷ்மனா நாடியிலிருந்து பிரிஞ்சு போகக்கூடிய பிரான்ச் மேல நீங்க வந்து மெடிடேஷன் பண்றது. இதுல வந்து கோலாட்ட மண்டபம், மைனூட் ஃபார்ம் இந்த கோலாட்ட மண்டபம் எங்க இருக்கான்? ஸ்பைனல் கார்டில் இருக்கும். இந்த கோலாட்ட மண்டபம்லாம் எங்க இருக்குன்னு சரியா நமக்கு தெரியாது. இதெல்லாம் உள்ளாரக்கூடிய இந்த யோகிகள் வந்து பிராக்டிஸ் பண்ணும்போது இதெல்லாம் பயன்படுத்தி இருக்காங்க. த ஃபார்ம் ஆஃப் த ரெட் வி இன் த பிரம்ம ரகுஹா, விம ரகுஹா இதெல்லாம் வந்து ரெட் கலர் பூச்சி அப்படிலாம் சொல்றாங்க. இன்டர்னல் சவுண்ட் உள்ள இருக்கக்கூடிய சவுண்டு வந்து இன்டர்னலா இருக்கும். கண்ணை மூடிட்டு இருக்கும்போது சின்ன சின்ன கலர்ஃபுல்லான வெளிச்சங்களா வரும். அதெல்லாம் வந்து பண்றது. அது மேல மெடிடேஷன் பண்றது வந்து அந்தர்லட்சியம். தென் பகீர்லட்சியம் வெளியில பண்றது. டீல்ஸ் வித் த மெடிடேஷன் ஆஃப் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் த பஞ்சபூதாஸ், ஈத்தர், ஆகாஷ், ஃபயர், வாட்டர் எலிமெண்ட், இதனுடைய சட்டில் இது மேல பண்றது. தென் மத்திய லட்சுமி இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடியது. இது மேக்சிமம் எல்லாமே ஃபயர் சம்மந்தப்பட்டதா இருக்கும், வெளிச்சம் சம்மந்தப்பட்டதா இருக்கும். அதை பாருங்க. ஸோ மத்திய லட்சிய இஸ் எ மெடிடேஷன் ஆன் த ஃப்ளேம் ஆஃப் ஃபயர், அதாவது நெருப்பினுடைய அந்த ஜுவாலை மேல பண்றது. லூமினரி லூமினேஷன் அந்த வெளிச்சம், லைட்டனிங். சோலார் ஆர்புங்கிறது சோலார் எனர்ஜி. ஸோ ஹாஃப் மூணு considering oneself the different form of the object or the without any particular object. இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் தான் இல்லை, இந்த மாதிரி விஷயங்கள் மேல எல்லாம் பண்றதில்ல. இதெல்லாம் மத்தியம லட்சியம் அப்படின்னு. எது கீழே வரணும்னு கேட்கலாம். பஞ்ச வியோயாமா. ஸோ பஞ்ச வியோயாமா வந்து வியாபித்து இருக்கக்கூடிய 5 விஷயங்கள், உள்ளும் புறமாக வியாபித்து இருக்கக்கூடியதுதான் பஞ்ச வியோயாமம் சொல்றோம். The nature of the soul is elusive. ஸோ illusion, மாயை. நம்மளோட உள்ளார இருக்கக்கூடிய நம்மளுடைய உண்மையிலே நம்மளுடைய ஆத்மா நமக்கு தெரியுமான்னு தெரியாது. Experience and nature of soul one recommended to the meditate on the 5 AM. So according to the Siddha Siddhanta Padadi, how to shortcut way to meditation, which object is easily attain the soul realization, or how to உங்களுக்கு சோலை வந்து எளிமையா அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு மெடிடேட் ஆப்ஜெக்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, எஸ்எஸ்பி பிரகாரம் நமக்கு பஞ்ச வியோகமா மேல நீங்க பண்ணீங்கன்னா ஈஸியா வந்து சோலை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத வந்து இந்த டெக்ஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணுது. 5 UMI exist both inside as well as the outside of the human being, which is can be perceived through the meditation practiced by them. எது மேல மெடிடேஷன் பண்ணணுமோ அதே பொறுத்து அந்த மெடிடேட்டர் இதை புரிஞ்சு கொள்ள முடியுமே தவிர வேற யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பண்ண முடியாது. By doing this, so a particular also become a extensive the space itself. அதுக்கான இடம் அது உருவாகும். இந்த 5 UM அப்படின்னு நீங்க பாருங்க. ஆகாஷ்ல ஆகாசு, பிரகாசா, மகாகாசா, தத்துவாகாசா, சூரியாகாசா 5 தான் வியாயாமம் அப்படிங்கிறது. இந்த 5னுடைய பேரு சீக்வன்ஸ். இந்த சீக்வன்ஸ் ஆர்டர்லயும் உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம். இது கூட வந்து அதனுடைய கலரை பேஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்கலாம். அதனுடைய குவாலிட்டியை பேஸ் பண்ணி உங்களுக்கு பொறுத்துக்களை போடலாம். இல்ல இதுல இருந்து ஒண்ணு மட்டும் கேன்சல் பண்ணி விட்டு வேற ஒண்ணை போட்டு எது இதுல பிறந்தது நெகட்டிவ் கொஸ்டின் போடலாம். இல்ல 3 கொடுத்து கோடிங்ல போடலாம். 3, 4 கோடிங் சூஸ் பண்றது இருக்கும்ல. கிட்டத்தட்ட கோடிங்ல வந்து இப்பெல்லாம் 5, 6 வரைக்கும் கோடிங் போகுது. ஸோ கோடிங்ல போகும்போது உங்களுக்கு இதெல்லாம் சூஸ் பண்ண வேண்டியது. ஆர்டரை மாத்தி கொடுத்து கோடிங்ல போட்டு சூஸ் பண்றது. கோடிங் உங்களுக்கு நிறைய நேரம் எடுக்கிறது வந்து கோடிங் எடுக்கிறது தான். அந்த கோடிங்ல தான் வந்து எல்லாமே பார்க்கணும் நம்ம. அப்ப இதெல்லாம் நம்ம கிளியரா இருக்கணும். இப்படி இங்க முன்னாடி என்ன பிக்சர்ல இருக்கோ அது அப்படி நமக்கு விசுவலைஸ் ஆகணும். ஆகாசு, பிரகாசா, மகாகாசு, தத்துவாகாசு, சூரியகாசு இவ்வளவுதான் 5 வியாயாமா. இதெல்லாம் மாத்த முடியாது. இது கிளியரா இருந்தா அவன் எப்படி சொதை போட்டாலும் நீ எப்படி வேணா போட்டுப்போ, நான் இதுல இருந்து மாற மாட்டேன். அப்ப நம்ம கிளியரா இருக்கும். அவ்வளவுதான். நீங்க என்ன வேணா பண்ணுங்க. இதை போட்டோ பிடிச்சி வைங்க, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைங்க, எழுதி போட்டுங்க, செவரில் ஓட்டுங்க, தூங்கி பெட்டில் போடுங்க, என்ன வேணா போடுங்க. 5 வியோயாமா, 3 லட்சியா, ஆதாரா, 16 ஆதாரா, 9 சக்கரா, அதன் பெனிஃபிட் அதெல்லாம் எதுவும் டவுட்டே கிடையாது. ஸோ இங்கதான் மெடிடேட் பண்ண இது கிடைக்கும். பாராஸ்டாமல் டேப்லெட் போட்டா காய்ச்சல் நிறுவும், தலைவலி போகும் அப்படிங்கிறது அவ்வளவுதான் ட்ரீட்மெண்ட். அதுல மாத்தலாம் முடியாது. ஸோ இங்க மெடிடேட் பண்ண இதுதான் சித்தி. இந்த இடத்துலதான் இது இருக்கு. இதான் சுச்சுவேஷன். உங்களுக்கு என்ன பேரு, அந்த பேர்ல இருக்கக்கூடிய ஆர்டர் எதுக்கு பின்னாடி எது வருது, இடம் தெரிஞ்சாலும் ஆர்டர் வந்துட போகுது நமக்கு. இந்த இடத்துல தான் இருக்குன்னு பிளேஸ் புரிஞ்சுட்டோமே ஆர்டர் வந்து நமக்கு மாறாது. இப்ப நமக்கு ஒரு சீக்வன்ஸ் ஆர்டர் சொல்றாங்க, அசெண்டிங் ஆர்டர்ல பண்ணுங்கிறாங்க. 5 கொடுத்துருக்குறாங்க. கந்த ஆதாரா, தலு ஆதாரா, குரு ஆதாரா,
நிர்வாண சக்கரம் கொடுக்குறாங்க. எப்படி ஆர்டர் பண்றது? ஸோ நமக்கு ஆர்டர் தெரிஞ்சுனாவே கழுத்துல இருந்து ஏறினா மேல போயிட்டு இருக்கு நமக்கு தெரியும் அசெண்டிங் ஆர்டர். டிசெண்டிங் ஆர்டர்னா அப்படியே கீழே ரிவர்ஸ்ல இருக்குங்க, அவ்வளவுதான். ஸோ அந்த மாதிரி வந்து இப்ப அசெண்டிங் டிசெண்டிங்ல மேக்ஸிமம் இந்த மாதிரி கொஸ்டின் இதுல கேட்க மாட்டாங்க. ஏன்னா அசெண்டிங் டிசெண்டிங் போட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா நாம உட்கார்ந்து இருக்கிற பேஸ் இருந்து நம்ம கீழ இருந்து ஆதாரங்களை படிச்சுட்டு வருவோம். ஆனா மேல இருந்து லைனா வந்து நம்ம லெட்டர் வரிசைப்படுத்துவோம். இதனால அசெண்டிங் டிசெண்டர் வரதுக்கு எப்பவுமே கான்ட்ரவர்ஸான கொஸ்டினை கேட்க மாட்டாங்க, இந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஆர்டர் சேஞ்ச் பண்ணாம இருக்கிறதுக்கு நமக்கு அந்த ஆர்டர்ல ஏதாவது ஒரு ஆர்டர்ல அது லாஜிக்கலா இருக்கும். நம்ம காலையில பார்த்த மாதிரி மேத்தமெட்டிக் லாஜிக் பார்த்த மாதிரி இதுல போடுவாங்க. ஸோ இப்போ என்னன்னா ஒரு தகவல் வந்து நமக்கு ஒரு ஆகாச பிரகாசம் ஆகாச தத்துவாகாச சூரியாகாசா படிக்கிறது நமக்கு பிரச்சனை இல்லை, படிச்சிருவோம். அது அவன் கொஸ்டின் கேட்க போறதில்ல. ஆனா அவன் என்ன பண்ண போறான், இதுக்கு மேலன்னு அவன் கொஸ்டின் கேட்கறாங்க. அப்ப அவங்க வந்து அந்த 6 பேட்டர்ன்ல நமக்கு ஒரு வார்த்தையை ஒரு கான்செப்டை படிக்கும் போது 6 விஷயத்துல நம்ம சூட்டபிள் பண்ணி பார்த்துனது அதை பொருத்தி பார்த்துடணும். நீ எப்படி வேணா கொஸ்டின் கேளு, எப்படி வேணா நீ பாலை போடு, 6 அடிக்கிறது முடிவு பண்ணியாச்சு. பாலை தூக்கி கிரவுண்டை விட்டு வெளியே போடுறோம், அவ்வளவுதான். சரிதானே? பால் வேற ஞாபகப்படுத்துறீங்க சார். ஐபிஎல் ஞாபகம் வருது சார், போன சார். ஸோ இங்க அஷ்டாங்க யோகா இருக்கு. அஷ்டாங்க யோகா இந்த டேப்லர் காலம் புரியறதுக்காக அந்த இயமா நியமாக்காக அப்படியே அந்த இடத்துல பெனிஃபிட் போட்டிருக்கு. ஏரோலாம் போட்டு ஒரு ஸ்லைட்லாம் ரெடி பண்ண ஸ்லைடை ரெடி பண்ணி அது பிபிடியா மாறும்போது இந்த மாதிரி அலைன்மெண்ட் மாறி உட்காந்துருச்சு. அதனால மாறி உட்காரல கொஞ்சம் முன்ன பின்ன எல்லாம் கலைஞ்சிருக்கும். இதுல படிக்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்கும். உதாரணத்துக்கு இயமாவுக்கு வந்து டெபினேஷன் இருக்கு, சூத்திரா இருக்கு. தத்ர யமா இதி உபசமக இருக்கு. அதுக்கு நேர அப்படி நான் கர்சர் வச்சு படிக்க முடியுதா பாருங்க. இந்த வார்த்தையை படிக்க முடியுதா? யமா ஈஸ் டிராங்குலிட்டி. அது எப்படி படிக்கிறது? சேர்ந்து இருக்கும்போது படிக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு சில எழுத்துக்கள் மெர்ஜ் ஆகும் போது உங்களுக்கு அது குழப்பமா இருக்கும். அதனால அதுக்கும் ஒரு ஏற்பாடு இருக்கு. அது கீழே அடுத்த ஸ்லைட்ல கொட்டை கொட்டை எழுத்துல போட்டு வச்சிருக்கு. இதுல குழப்பம் வராது. இப்போ இதுல நம்ம படிச்ச அஷ்டாங்க யோகா நமக்கு இயமா நியமா ஆசன பிராணாயாமா தரண தியான சமாதி சேம் அஷ்டாங்க யோகா அக்கார்டிங் டு எஸ்எஸ்பி. டெஃபினேஷன் மட்டும் லிட்டில் டிஃப்ரெண்ட். தத்ர யமா இதி உபசமஹ உபசமஹ சர்வேந்திரிய ஜெயஹ ஆகார நித்ரா இஷ்ட வாத தப ஜெயஸ்ச. இது ஃபர்ஸ்ட் லைன் முடிஞ்சிருச்சு. அது ஒண்ணு போடுறது ஐ இல்ல. அது ஃபர்ஸ்ட் லைன் ஒரு ஸ்லோகம் முடியும் ஒரு கோடு போடுவாங்க, முடியும் 2 கோடு போட்டு முடிப்பாங்க. ஏவம் ஷனைஹி ஷனைஹி சாத்யேத், சாத்தியம் அது அடையிறது. சனைஹி சனைஹி கிராஜுவலி கொஞ்சம் கொஞ்சமா இதை அடையலாம். Yama is a tranquility resting over all the sense organ. எல்லா சென்ஸ் ஆர்கனையும் உங்களோட கட்டுப்பாட்டுல கொண்டு வந்து அது இந்திரிய ஜெயக இந்திரியங்களை ஜெயிக்கலாம். ட்ரையம்ப் ஓவர் த ஃபுட், உங்களுடைய ஃபுட்டை வந்து உங்களோட கட்டுப்பாட்டு கொண்டு வரலாம். ஸ்லீப், தூக்கத்தை கண்ட்ரோல் கொண்டு வரலாம். தென் வாதா, கோல்டு கரெக்டாக இந்த வாத பித்த ஹீட்டு வாத பித்த கபத்தை வந்து 3 இதை வந்து நீங்க பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் கிராஜுவலா அச்சீவ் பண்ண முடியும். திஸ் இஸ் இயமா, ரைட்? ஸோ இயமாங்கிறது என்னாலும் கொடுத்து அதனுடைய பெனிஃபிட்டையும் கொடுத்து வச்சிருக்காங்க. தென் நியமா, நியமா இது மனோவிருத்தினாம் நியமனம். The first line definition according to SSP. what is the definition of நியமா? நியமா இதிங்கிறது இதி அப்படின்னா ஒண்ணும் இல்லை, இவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு சொல்லுவோம்ல, அதுதான் எனப்படும் அப்படின்னு சொல்லும் போது இதின்னு பயன்படுத்துவோம் சான்ஸ்கிரிட்ல. தார ஏதி தார. ஸோ அந்த மாதிரி வார்த்தைகளை வந்து பயன்படுத்தி அந்த இதி இவ்வாறு அப்படின்னு சொல்றது அது. அப்ப இதுக்கு ஒரே ஒரு டெபினிஷன் என்னன்னா மனோ விருத்தினாம். ஏன் விருத்தினாம்? இஸ் நத்திங் பட் விருத்தினாம் ப்ளூரல். விருத்தினாம் நியமனம். கண்ட்ரோல் பண்றது, சித்த விருத்தியை வந்து கண்ட்ரோல் பண்றது, மனோவிருத்தியை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு பேர் தான் நியமா. இதுல
ஏகாந்த வசோ நிசங்கதக ஔதாசனலயம் யதா அபரதி சன்சுதிஹி வைராக்கியம் குரு கரணா அபர்தனத்துவம். இதுல வந்து 2 கோடு இந்த இடத்துல வந்திருக்கணும். நியமா லட்சணம், இது நியமா லட்சணம். ஐஎல்எல் வராதுன்னு நினைக்கிற இந்த இடத்துல வேற எதுவும் சான்ஸ்கிரிட் வேர்டு எதுவும் தப்பா இருக்கு. ஸோ இந்த கீவேர்டை அப்படியே ஞாபகம் எடுத்துக்கிட்டு கீவேர்டை எடுத்துக்கிட்டு இந்த கீவேர்டுக்கு இணையான ஆங்கில வேர்டை பிக்ஸ் பண்ணுங்க, எழுதுங்க, வார்த்தையில பொறுமையா படிங்க. நான் இன்னைக்கு பாருங்க, எனக்கு இங்க 60 ஸ்லைடை கொடுத்து 1 மணி நேரத்தை எடுக்க சொன்னாங்க. அப்போ ஒரு ஸ்லைடு நான் 1 நிமிஷத்துல ஓட்டணும். எனக்கு அது ஓட்டுறது முக்கியம் இல்லை. எனக்கு ஓட்டி கொடுக்கறத வச்சுட்டா என்னை பொறுத்த வரைக்கும் சிலபஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு நான் போய் நிம்மதியாக உட்காந்துக்கிறது விஷயம் இல்லை. கம்ப்ளீட் பண்ணிட்டேன். எப்படி படிக்கிறதுன்னு கற்றுக் கொடுத்துட்டா நீங்க இருக்கக்கூடிய 24 மணி நேரத்தில் நான் 1 மணி நேரம் போக 23 மணி நேரம் உங்க கையில இருக்கும். உங்களுக்கு எப்போ உங்களுக்கு வசதியா இருக்கோ அந்த நேரத்தில் நீங்க படிப்பீங்க. அப்ப அந்த வார்த்தையில எடுத்து நிதானமா படிங்க. நியமா இதி மனோ விருத்தி நாம் நியமனம் எடுத்து, அப்ப அது கீழே அப்படி இங்கிலீஷ்ல இருக்கு. நியமனம் இஸ் த கண்ட்ரோல் ஓவர் த ஃபங்க்ஷன் ஆஃப் த மைண்ட். எஸ், மைண்டுக்கு மனோ போட்டுக்கலாம். அது விருத்தி அதுலயே தான் இருக்கு. அதனுடைய பிளக்சுவேஷன் தான் அது. அது வந்து ஃபங்க்ஷனிங்னு சொல்றோம். அப்ப அது மனோ விருத்தி நாம். அது என்ன பண்ண போறோம்? நம்ம கண்ட்ரோல் பண்ண போறோம். கண்ட்ரோல் பண்ற மீன்ஸ் நியமனம். சிம்பிள். அந்த மாதிரி அந்த வார்த்தைகளை எடுத்து அதை போட்டு நீங்க அதனுடைய கீவேர்ட்ஸை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த கீவேர்டு தான் நமக்கு கொஸ்டினே புரியல கூட கீவேர்டு வந்து ஞாபகம் வந்துடும் எக்ஸாம்ல. சுலோகம்லாம் மனப்பாடம் பண்ண அவசியம் இல்லை. கீவேர்டை எடுத்து வச்சு நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். இப்போ நமக்கு உள்ளார எக்ஸாம் பேட்டர்ன்ல நம்ம எக்ஸாம் எழுதும் போது இது எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். தென் ஆசனாக்கு பாருங்க. ஆசனம் இது ஸ்வரூப. ஸ்வன்னா தன்னுடைய, ஸ்வரூபம் அவ்வளவுதான் வார்த்தை. ஸ்வரூப சமாசனாந்த. ரொம்ப சிம்பிளான ஒரு டெஃபினிஷன். ஸ்வஸ்வரூபம், உன்னுடைய ஸ்வரூபத்துல நீ இருக்கணும். ஆசனாக்கு இப்படி ஒரு டெஃபினிஷன், உன்னுடைய ஸ்வரூபத்துல நீ இருக்கணும். ஸ்வாசனம், ஸ்வஸ்வரூபம், உன்னுடைய ஸ்வரூபத்துல நீ இருக்கணும். சமாசன்னதக, சம ஆசன்னதக அப்படின்னு வரும். ஆசன்னக பதஞ்சலி உத்தர படிக்கும்போது அப்படிதான் படிப்போம். ஆசன்னக, இங்க சமாசன்னக. சமாசன்னதக, உன்னுடைய பொசிஷன்ல, நீ இருக்கக்கூடிய பொசிஷன்ல நீ பெர்ஃபெக்ட்டா இருந்தீங்கன்னா அதுக்கு பேரு ஸ்வஸ்வரூப. உன்னுடைய ஸ்வஸ்வரூப ஆசன்னதக, உன்னுடைய ஸ்வரூபத்துல நீ ஆசன்னமாக இருக்கிற, கம்ப்ளீட்டா பெர்ஃபெக்ட்டா மெர்ஜ் ஆயிருக்கிற அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கக்கூடியது என்னென்ன ஆசனம் இருக்கு? ஸ்வஸ்திகாசனம், பத்மாசனாக்கு இன்னொரு பேரு சித்தாசனம். இந்த மாதிரி 2 ஆசனம் வந்து இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸ்வஸ்திகம் அண்ட் த பத்மம். பத்மா ஆறு சித்தா அப்படிங்கிறது அவ்வளவு. இந்த பொசிஷனை நீங்க மெயின்டைன் பண்ணுங்க. தென் பிராணாயாமம். பிராணாயாம இது பிராணாயாம ஸ்திரதா, அதோட ஒரு முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான் டெஃபினிஷன். ஸ்திரதா அவ்வளவுதான். பிராணாயாம ஸ்திரம். அப்ப ஸ்திரம்ங்கிறது பிராணாயாமம் அவங்க எப்படி போடுவாங்கன்னா, இப்ப வந்து ஸ்வஸ்வரூப ஆசனக போடலாம். ஆசனாக்கு போறதுக்கு பிராணாயாமத்துக்கு என்ன கொடுப்பாங்க? வெறும் ஸ்திரகன்னு போடுவாங்க. இப்ப கேரண்ட சங்கீதால நம்ம படிக்கும்போது என்ன கொடுத்திருப்போம்? 7 சப்தாங்க யோகா கேரண்ட சங்கீதால படிச்சிருப்போம். அந்த சப்தாங்க யோகத்தை அப்படியே 7 சான்ஸ்கிரிட் வேர்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஏழு சாப்டரோட நேம் மட்டும் சான்ஸ்கிரிட்ல ஞாபகம் வருதா? ಶೋಧನ ಕ್ರಿಯಾ, ಆಸನ, ಮುದ್ರಾ, ಪ್ರತ್ಯಾಹಾರ, ಪ್ರಾಣಾಯಾಮ, தியான, சமாதி. அதுக்குள்ள ஒரு பேர் கொடுத்திருக்காரு சான்ஸ்கிரிட்ல. ஓகே. ಶೋಧನ ಕ್ರಿಯಾ, ಧೀರತಾ, ಸ್ಥಿರತಾ, ತೀರತಾ, ಧೀರತಾ, ಸ್ಥಿರತಾ, ಸ್ಥಿರತಾ, ಧೈರ್ಯತಾ, ಲಘಿಮ, பிரத்யக்ஷதா, நிர்லிப்ததா. ஓகே. பிராணாயாமாக்கு என்ன பேர் அங்க? பிராணாயாமாக்கு வந்து தைரியதா. தைரியத்தை இங்க என்ன கொடுத்திருக்காங்க? இங்க வந்து ஸ்திரதா. ஸ்திரதா. அங்க ஸ்திரதாக்கு என்ன பேரு?
கேரண்ட சம்ஹிதால ஸ்திரதாக்கு என்ன கொடுக்குறாங்க? ஸ்தீரதா இஸ் Mudra. முத்ராஸ். முத்ரா. இங்க ஸ்திரதா. புரியுதுங்களா எங்க கன்ஃபியூஸ் பண்ணுவாங்கன்ட்டு? ஸோ எந்த டெக்ஸ்டை போட்டு எங்க கேட்குறாங்களோ அதுதான் டெஃபினேஷன்ல இவ்வளவுதான் இருக்கு. ஸோ நாங்க படிக்கும்போது கேரண்ட சம்ஹிதால சார் அது ஸ்திரதா முத்ரா படிச்சோம் சார், அதனால இது போட்டு வந்தேன் சார், ஆன்சர் வரல சார் அப்படின்னா கொஸ்டின் ஈஸி, ஆன்சர் கீ டஃப். ஈஸியா கேட்டிருந்தாங்க சார், நம்ம கொஸ்டின் படிக்கிறது ஈஸியா தான் இருக்கு. ஓகே, explanation of the pranayama. So pranayama is a simple definition. Pranayama is tirata. Then rachaka, puraka, kumbhaka. Sangatta karanani. Chatwari. Chatwari na எத்தனை நம்பர்னு தெரியுமா? ஏகம், போரா ஏகம், द्वे, त्रीणि, चत्वारि. फोर பிராணாயாம லக்ஷணானி. 4 லட்சணம் இருக்காம் எதுக்கு? பிராணாயாமத்துக்கு. அப்ப எத்தனை லட்சணம் இருக்கு அப்படின்னு கேட்கலாம். சோ 4 லட்சணம் இருக்கு. என்னென்ன லட்சணம் இருக்கு? என்னென்ன 4 லட்சணம் இருக்கு? Reshaka, Puraka, Kumbhaka, Sangadakani. சங்கட கரணாணி. பூரகா, ரேசகா, கும்பகா, சங்கட கரணாணி. இத 4 லட்சணம். அக்கார்டிங் டு சித்தாந்த பദ്ധதி எத்தனை லட்சணம் பிராணாயாமக்கு? 4. ஆர்டர் ரேச்சகா, பூரகா, கும்பகா, சங்கட கரணாணி. சரிதானா? சங்கட கரணாணின்னு என்னது? சங்கட கரணாணி தான், அவ்வளவுதான். ஓகே, பிரத்யாகாரா. பிரத்யாகாராக்கு சைத்தன்ய பிரத்யாகாரெல்லாம் கிட்டத்தட்ட அல்டிமேட் ஸ்டேட் எஸ்எஸ்பில. தருங்கணம், தருங்கணாம். சார் சங்கட கரணானினா என்ன சார்? சங்கட கரணானம் தான். சங்கட கரணானம் அவ்வளவுதான். அதுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன் தெரியல. அது எப்படி பண்ணணும்? ஸோ அநேகமா அது வந்து பிராணாயாமத்தினுடைய கடைசி பகுதி. அக்கார்டிங் டு கெஸ் பண்றேன், கரெக்டா எனக்கு தெரியாது. அது கேவல கும்பாவா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ பிராணாயாமத்தினுடைய இறுதி பகுதி பாகிய ஆபியந்திர விஷயாட்சேபி சதுர்த்தக அப்படின்னு அங்க ஒரு டெஃபினேஷன் இருக்கிறதுனால அப்படி கெஸ் பண்றேன். ஆனா அது அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கேவல கும்பகா அப்படிங்கிற அந்த அச்சீவ்மெண்ட் பிராணாயாமத்தினுடைய உச்சபட்ச நிலை. தென் பிரத்யேகார சைத்தன்ய நிலையம். துரங்கணம், பிரத்யாகாரணம், விகார, கரசனம், உபத்தன்ன, விக்ரஸ்யாபி, நிவர்த்தி, நிர்பாதிதி, நிர்பாதி இதி பிரத்யாகார லட்சணம். சிம்பிளா வந்து withdrawal of sense அப்படிங்கறத பிரத்யாகாரத்துக்கான வார்த்தை. அது எப்பேற்பட்டது? லைக் கண்ட்ரோலிங் ஆஃப் த ஹர்ஸ் அண்ட் த பேசிஃபைங் த டிஸ்ட்ரிபியூட்டர் ஸ்டேட் ஆஃப் த அண்ட் ஒவ்வொரு புலன்களும் வந்து புலன்கள் எல்லாம் எப்படி வந்து குதிரையில கட்டப்பட்டு கடிவாளம் போட்டு கட்டப்பட்டிருக்கோ அப்படி எல்லாம் மைண்ட் வந்து சென்சார்களோட கட்டப்பட்டு அதெல்லாம் உங்களோட கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறதுக்கு பேரு பிரத்யாகாரம். தென் தாரணா, தாரணா இதி, தாரணா ஏதி, தாரணா இதி. ச பாக்யாபியந்திர ஏக்கம். பாக்யன உள்ளார, அந்தரன வெளியே. பாக்யாந்திர ஏக்கம், இது ரெண்டு ஒன்னாயிடணும். ஏக்கம் ஏவ நிஜ தத்துவ ஸ்வரூபம் ஏவந்தக கரணேன சத்யேத். இந்த தாரணாக்கு டெஃபினிஷன். ஆனா தாரணா பஞ்சலி உஸ்தர் எப்படி எழுதியிருப்பாரு? தேச பந்தக சித்தசிய தாரணா. ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஆனா இங்க பாக்யாபியந்திர ஏக்கம் ஏவ நிஜ தத்துவ ஸ்வரூபம்.
ஏவந்தக கரணேன சாத்தியேத். தாரணா அப்படிங்கிறது கல்டிவேஷன் ஆஃப் த மென்டல் ஆட்டிடியூட், வாட் எவர் இஸ் இன்சைட் அண்ட் அவுட் சைட் ஓன்லி. ஸோ உங்களுடைய ஓன் ஃபார்ம், உங்களுடைய ஸ்வரூபம். தென் தியானா அஸ்தி கஷ்சன பரமாத்வ இதஸ்ய பவஹ. சர்வபூதேஷு சம திருஷ்டிஸ்ச. சமதிருஷ்டி, சமமாக பார்க்கக்கூடியது சமதிருஷ்டி. சர்வபூதேஷு, பூதன உயிர், சர்வபூதன எல்லா உயிர்களையும், பவகன பாவிக்கிறது. சர்வ உயிர்களை, எல்லா உயிர்களையும் வந்து ஒன்னா பார்க்கக்கூடியது, வேறுபாடின்றி நான் டியூவாலிட்டி, அத்வைதம் அப்படி இல்லாம பார்க்கக்கூடிய ஒரு ஈக்வானிமிட்டி மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு இடம், ஒரு ஸ்டேட். அதுக்கு பேர் தான் தியானம்னு பேர். தியான டெஃபினேஷன் பயங்கர டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ எல்லா உயிர்களையும் சர்வமாக பாவிக்கக்கூடிய பக்குவம் எங்க இருக்கோ அதுவே உங்களுக்கு தியானம். அப்போ எல்லா உயிர்களையும் எப்போ பாவிக்க முடியும்? எல்லா உயிர்களையும் எப்போ தொடர்பு கொள்ளுவோம்? எந்நேரம் உயிர்களோட தொடர்பு கொள்ளுவோம், வெளி உலகத்தை விஷயங்கள். அப்போ முழிச்சிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு விஷயமும் நீங்க தியானத்தோட இருக்கணும்னா உங்களுக்கு சர்வபாவம், சர்வத்தையும் சமமாக பார்க்கக்கூடிய ஒரு பாவம் உங்களுக்கு வந்து சொன்னா சர்வபாவ புதிசு சமதிருஷ்டி. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு தியானங்கிறது நீங்கள வாழ்க்கையே தியானமா இருக்கும். தென் சமாதி. சர்வ தத்துவானாம், இதுல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தியானத்துல சர்வ பூதம், அதுக்கு அடுத்த ஸ்டேட் எல்லா தத்துவங்களையும், சர்வ தத்துவானாம் சமாவஸ்தக. தென் நிருத்திய மத்தத்துவம். அனயாஸ்யஸ் அனயாஸ்திதிஹி மத்வம் இது சமாதி. எல்லா தத்துவத்தையும் சமமாக பார்க்கக்கூடிய ஒரு பக்கம். எந்த விதமான எஃபோர்ட்டும் கிடையாது, எந்த விதமான முயற்சியும் இல்லாம இயற்கையினுடைய விஷயத்துல அப்படியே உங்களை அப்சர்வ் ஆகிறீங்க பாருங்க. இந்த இயற்கையில என்ன நடக்குதோ அது எல்லாமே நமக்குள்ள நடக்கும். இயற்கையோட மெர்ஜ் பண்ணி எல்லா தத்துவங்களையும் சமமாக பாவிக்கின்ற ஒரு இடம் எங்க இருக்கிறதோ அது சமாதி. ஆதியோட முழுமையாக மெர்ஜ் ஆகிறதுக்கு பேர் சமாதி. இதான் அஷ்டாங்க யோகம். ரெண்டாவது உபதேசம் முடிஞ்சது. மூணாவது உபதேசத்துக்கு போலாமா? இந்த உலகத்தை எப்படி பிரிக்கிறது? 7 கண்டங்களாக பிரிப்போம். பிரிக்க முடியுமா? 7 கண்டங்களா உலகத்தை பிரிப்போமா? பிரிக்க முடியும். அதே போல 7 சமுத்திரா, 9 கண்டம், 8 குலப்பர்வதம், 8 மலைகள். இதெல்லாம் நம்ம உடம்போட கொண்டாந்து கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும், அவ்வளவுதான். இது கம்பேர் பண்ணி கொடுக்கும்போது இப்படியே கொஸ்டின்ல கேட்டு நம்மள போட்டு தள்ளுவாங்க. ஜம்பு, பலக்ஷா, சக்தி, சூக்ஷ்மா, கருணச்சா, சரி கருண்சா அண்ட் கோமயா அண்ட் ஸ்வேதா. இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான இணையான நம்மளோட பாடி பார்ட்ஸ். ஜம்பு அப்படிங்கிறது மேரோ பிளஸ் சதைகள், எலும்பு, வெசல்ஸ், பிளட் வெசல்ஸ், ஸ்கின்னு, ஏரு, நெயில். இதெல்லாம் நம்ம உடம்புல 7 கண்டங்கள், 7 கான்டினென்ட். தென் 7 சமுத்ரா, 7 சமுத்திரம். ஓஷன் ஆஃப் சால்ட், கடல் தண்ணியில உப்பு இருக்குல்ல, அது நம்ம உடம்புல இருக்கான். வாட்டர் இன் த யூரின், யூரின்ல வாட்டரா இருக்குல்ல, அதை கம்பேர் பண்றாங்க. இதுதான் போறதுக்கு அப்படியே மேட்ச் பண்ணுவாங்க, இல்லை எப்படி வேணா ஆர்டர் பண்ணுவாங்க. இதை பார்த்துக்கோங்க. அப்ப எப்படி ஓஷன் ஆஃப் த சால்ட், கடல்ல இருக்கக்கூடிய உப்பு வந்து எப்படி இருக்கோ, தண்ணியில கடல் தண்ணி இருக்கோ, அது போல வாட்டர் இன் த யூரின். தென் ஓஷன் ஆஃப் த மில்க். ஸோ அது வந்து ஓஷன் வந்து மில்க் வந்து இந்த சலைவா.
ஓஷன் ஆஃப் த கர்டு இந்த பிளகம் சளியில் இருக்கிறது. ஸோ ஓஷன் ஆஃப் த கீ இந்த லிம்பாட்டிக். தென் ஓஷன் ஆஃப் த ஹனி இந்த ஃபேட். ஓஷன் ஆஃப் த சுகர் கேன் இஸ் a ஜூஸ் ஆஃப் த பிளட். தென் ஓஷன் ஆஃப் த நெக்டார் இன் த செமன். ஸோ இந்த ஆர்டர்ல இதை நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. 7 7. தென் கந்தாஸ் வந்து கொடுக்குறாங்க. பாரதா, காஷ்மீரா, ஸோ கர்பரா, ஸ்ரீ, அனகா. ஸோ இதெல்லாம் வந்து அங்கா, ஏகபாதா, கந்தாரா, கைவர்தட்கா, இது மகாமேரு. இந்த மலைகள்லாம் எங்கெங்க இருக்கு அப்படிங்கறதெல்லாம் இன்னைக்கு காலகட்டத்துக்கு என்ன பேர்ல இருக்குலாம் தெரியல. இந்த நவகந்தாஸ் எங்கெங்க இருக்கு அப்படின்ட்டு. பட் இந்த ஆர்டர் இந்த புக்கில் கிடைச்சதை வச்சு நம்ம போட்டிருக்கோம். தென் மேருமலை வந்து நம்ம உடம்புல ஸ்பைனல் காலத்தோட கம்பேர் பண்றாங்க. கைலாசா மலையை வந்து மிடில் ஆஃப் த ஐப்ரோஸ். ஹிமாலயா வந்து அட் த பேக் நம்மளோட முதுகு. ஸோ மலையா வந்து லெஃப்ட் ஷோல்டரு. மந்தார மலை வந்து ரைட் ஷோல்டரு. விந்திய மலை வந்து ரைட் இயரு. அப்புறம் வந்து மைனாக்கா மலை வந்து லெஃப்ட் இயரு. ஸ்ரீ பர்வத மலை வந்து ஃபோர்ஹெட். நம்மகிட்ட இருக்கிற பர்வத மலை தான் நம்மளோட தலையம். அப்புறம் வந்து அதர் மவுண்டன்ஸ்ல வந்து ஃபிங்கர்ஸாம். அதே போல ரிவரும் கம்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு இதை போவாங்க எனக்கு தெரியல. அதே போல வந்து பிரம்மாண்டாஸ் வந்து 21 லோகம், 21 உலகங்கள். 21 உலகங்கள் வந்து 21 லோகான்னு சொல்லக்கூடிய 21 பிரம்மாண்டங்கள். அண்டம் அப்படின்னா ஒரு பகுதி, அது பிரம்மாண்டம் அப்படிங்கிறது வந்து பெரிய அண்டம், அவ்வளவுதான். அதுதான் பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்றோம். அந்த பிரம்மாண்டம் வந்து எத்தனை இருக்கு அப்படின்னா 21 இருக்கு. அது 21 லோகங்களாக சொல்லப்படுது. அது நம்மளுடைய பாடியில எங்கெங்க இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கம் டேப்லெட் கால் இருக்கு, ஒரு பக்கம் பொம்மை இருக்கு. பொம்மையும் டேப்லெட்களும் ஒன்னா பார்த்து பொறுமையா படிச்சுக்கலாம். ஒன்னொன்று பேர் மட்டும் சொல்றேன். பூஹு புவஹ ஸ்வஹ. பூர் புவ ஸ்வாஹ தத்சவிர்தூர் வரேண்யம். அதுதான் பூர் புவ ஸ்வாஹ. மனஹ ஜனஹ தபஹ சத்யா விஷ்ணு ருத்ரா ஈஸ்வரா சதாசிவம் நீலகண்ட சிவா பைரவா மகாசித்தா அனாதி குலா அகுலா. தென் பரபிரம்மா பராபரா. தென் சக்தி. 21 லோகாஸ். லொகேஷன் இன் த பாடி. இதெல்லாம் இந்த பாடியில எங்க இருக்கு? இதுக்கு டெய்டி, இதனுடைய தேவர்கள் யார் யாரு, இதனுடைய வேலை என்ன? இது இது சொன்னாதான் புரியுமா என்ன? இது எப்படி கொடுப்பாங்க? பூர் புவ ஸ்வாஹா. அதுல வந்து பூர் புவாக்கு இதுக்கு வந்து யாரு டெய்டி அப்படின்னா இந்திரன். இது என்ன பண்ணுவாங்க? சென்சார்களை கண்ட்ரோல் பண்ணும். அப்ப ஸ்வாஹ மனஹ ஜனஹ தபஹ சத்யா இதுக்கெல்லாம் பிரம்மா கண்ட்ரோல். ஈகோ ஃப்ரைடே எக்ஸெட்ரா இதெல்லாம் பார்த்துக்கிறது இவங்களோட வேலை. இந்த மாதிரி இதோட டெய்டி, இதனுடைய ஆதாரங்கள், இதனுடைய லோகாஸ், இது எல்லாமே எங்க இருக்கு, எந்த இடத்துல சிச்சுவேட் ஆயிருக்கு, என்ன டெய்டியை வந்து தேவதைகளை வந்து கொடுக்குறாங்க, என்ன ஃபங்க்ஷன். கபர்கால் நம்மளே படிச்சிடலாம் தானே? அடுத்த ஸ்லைட் போல தானே? அட்லீஸ்ட் என்னென்ன இருக்குன்னு பார்த்து வச்சா கூட நமக்கு யூஸ் ஆகும்ல. இங்க ஒரு சம்மரி சும்மா இது வந்து, அதுக்கப்புறம் நீங்க இதை சும்மா படிச்சு பாருங்க. பிண்ட ஆதாரம். பிண்ட ஆதாரம் இஸ் நத்திங் பட் சக்தி. அவ்வளவுதான். பிண்டத்துக்கான ஆதாரம் இஸ் நத்திங் பட் சக்தி. அந்த சக்தியை நம்ம குண்டலினி சக்தின்னு சொல்றோம். இந்த குண்டலினி சக்தி எப்படி உருவாகுது அப்படிங்கிறது பாருங்க. ஸோ இந்த செக்ஷன் வந்து சக்தியை பத்தி பேசுது. இதுதான் பிண்டத்துக்கான சப்போர்ட். திஸ் பிண்ட ஆதாரா. வெரி சிம்பிள். பேஸ் ஆஃப் த பிண்ட ப்ரீவியஸ்லி மென்ஷன்ட். பிண்டத்தை பத்தி முன்னாடி படிச்சிட்டோம், அதுக்கான ஆதாரத்தை படிக்க போறோம். குலாய் இஸ் அ மேனிஃபெஸ்டட் சக்தி, வைல் அகுலாய் இஸ் எ நான் டுயல். இந்த ரெண்டு சேர்ந்ததுதான். Without any distinction of the whatsoever. The union of Kula and Akula, இது ரெண்டு சேர்ந்தது தான் சமரசா. இந்த டெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும் போதே ஃபர்ஸ்ட் டேப்லர் காலம் நம்ம அதான் பார்க்குறோம். ஸோ இந்த பிண்டம்னா என்ன, அதுக்கு ஆதாரம்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது இதை தான் நம்ம அச்சீவ் பண்ண போறோம். ஸோ இந்த சமரசா அப்படிங்கிறது அடுத்து வரக்கூடியது. சமரசா வந்து அடுத்து நமக்கு பார்க்கக்கூடியது குருவோட உபதேசத்தை அடுத்து வரும்.
அப்ப இது வந்து இந்த குல அக்குல இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்தது தான் இந்த பிண்டத்துக்கான ஆதாரம். இதுதான் குண்டலினி சக்தியை பத்தி பேசுறது. இந்த சக்தி நம்ம உடம்புக்குள்ள ரெண்டு இருக்கு. ஒன்னு அவேக்கண்ட் சக்தி, இன்னொன்னு டார்மெண்டா இருக்கு. அவேக்கண்டா இருக்கக்கூடிய சக்தியில தான் இப்ப பேசுறது, படிக்கிறது, கொட்டாய் விடுறது எல்லாமே நடந்துட்டு இருக்குது. உள்ள இருக்கிற டார்மெண்டா இருக்கிறது நம்மளை பாதுகாத்துட்டு இருக்கு. அவ்வளவுதான். அது மேல வந்துச்சுன்னா ஞானம் வந்துடும். சும்மா இதெல்லாம் உங்களுக்கு படிக்கிறது சிரமமா இருக்குன்னு அப்படியே ஒரு கூகுள் டிரான்ஸ்லேட்டர் எடுத்து அப்படியே மொபைல் எடுத்து முன்னாடி ஸ்கேனர் பண்ணுங்க. அப்படியே தமிழ்ல வந்துடும். ஈஸியா படிச்சுக்கலாம். தென் உபதேசம் ரொம்ப சிம்பிளான இதுதான் இருக்கும். பெரிய கான்செப்ட்ல இதுல இல்ல. தென் பரமபதா அல்லது சமரச கரணா இஸ் நத்திங் பட் குரு சிஷிய. குரு இல்லாம the mainly deals with the சும்மா படிச்சுக்காரு supremacy of the guru. Guru is important. Attain of the equilibrium of the pinda, which is a result of the achievement of the samarasa or the perfect assimilation. Assimilation is nothing but இங்க வந்து ஜீரணம் அப்படின்லாம் எடுத்துக்காதீங்க. சரியாக புரிந்து கொள்ளுதல், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. Perfect understanding. Without guru cannot possible. Only through the grace of the guru. குருவினுடைய அருளால தான் எல்லாம் நடக்கும். இங்க குரு அப்படிங்கறது குருதான் சொல்லி கடைசியில குரு யாரும் இல்ல கடவுள் தான் சொல்லிடுவாங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. இறைவனுடைய அருள் அப்படிங்கிறதான் குரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளா கொடுத்துருப்பாங்க. அச்சீவ்ட் இது வந்து எல்லா விஷயங்களும் நீங்க இறைவனோட குருவோட அருளால தான் பெறணும். நாட் த்ரூ தான். ஸோ ஒருத்தர் சொல்லிக் கொடுக்கறதுனாலயோ என்லெஸ் டிஸ்கஷன்னாலேயோ பண்றதுனாலயோ இதெல்லாம் அச்சீவ் பண்ணிட முடியாது. ஒன் சுட் அப்டைன் இதுதான் இட் ஓரலி அண்ட் தான் நாட் ஃபார்ம் ஆஃப் ஏ. நிறைய புத்தகங்கள் படிக்கிறதுனாலலாம் நீங்க வந்து ஞானம்லாம் அச்சீவ் பண்ணிட முடியாது. ஸோ உங்களுடைய குருவோட உபதேசத்துல இருந்தா நீங்க பெற முடியும். இது வந்து உங்களுக்கு லிபரேஷன் கொடுக்கும். அப்ப குருவோட உபதேசம் தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத வந்து ஸ்வேச்ச யோகி இதுல இருந்து அச்சீவ் பண்றது. இதுல வந்து எதாவது கொடுத்துருப்பாங்க. இதை பாருங்க, தேர் இஸ் நத்திங் கிரேட்டர் தென் த குரு, தேர் இஸ் நத்திங் தென் குரு. அதே திரும்ப திரும்ப சொல்லியிருப்பாங்க. குரு இஸ் சிவா, குரு இஸ் சிவா, சிவா. யோகாக்கு டெஃபனிஷன் அந்த வேர்டு அந்த ஸ்லோகத்தை அப்படி பிக்கப் பண்ணல, ஆனா இதுல இருக்கிற கீவேர்டு மட்டும் எடுத்து போட்டிருக்கு. யோகா மீன்ஸ் இஸ் சனகன சனகன உபாய. ஸோ சனகன உபாய ஞான சங்கதி ச உக்தி. சங்கிறது இங்க அண்டுன்னு போட்டிருப்போம், இங்கிலீஷ்ல போட்டிருப்போம். ச யுக்தி, அது ஒரு யுக்தி. ஸோ சங்கதிங்கிறது வந்து இணைதல். அதுக்கு எதன் மூலமா அப்படின்னு ஞானத்தின் மூலமாக ஞானத்தை அடையிறதுக்கான உபாயம் எதுவோ அதுதான் சனாகன யோகா அப்படிங்கிறது வந்து சனாகனது. ஸோ ஒருத்தனை வந்து அந்த இணைதல் சங்கதியை அடையிறதுக்கான ஒரு டெக்னிக் தான் வந்து யோகா அப்படிங்கிறது டெஃபினிஷன். என்னென்ன சித்திஸ் எல்லாம் உங்களால அடைய முடியும் குருவோட கிரேஸ்னால, குரு உபதேசத்தினால உங்களுக்கு என்னென்ன சித்திகள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது. இங்க இருக்கிற சித்திகளை மட்டும் படிச்சுன்னா உங்களுக்கு எல்லா சித்திகளும் புரிஞ்சிடும். ஸோ சித்திஸ்ல வந்து கிட்டத்தட்ட இங்க 12 சித்தி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு சித்தியும் ஒவ்வொரு 12 வருஷம் ஒரே இடத்துல தியானம் பண்ணி ஒரு சித்தி அடையிறதுக்கு 12 வருஷம் பண்ணணும்னு சொல்றாங்க. 12 வகையான சித்தி இருக்கிறத சொல்றாங்க. இங்க வந்து நீங்க ஒவ்வொரு வருஷத்துக்கும் இங்க வந்து இயர்ல கொடுத்துருக்காங்க. 1வது வருஷம் உங்களுக்கு எந்த சித்தி கிடைக்கும், 2வது வருஷம் எந்த சித்தி கிடைக்கும், 12 வருஷத்துல ஒரு சித்தி கிடைச்சிரும் அப்படின்னு எல்லா சித்தியும் 12 வருஷத்துல எல்லா சித்தியும் அடைச்சிருக்கு. நம்ம பஞ்சதி யுகத்திரால படிக்கும் போது அங்க வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வெரைட்டி ஆஃப் சித்திஸ் இருக்கும். அங்க என்ன சொல்லுவாங்க, ஒன்னொன்னு மேல சமயமா 12 வருஷம் சமயமா பண்ணினா ஒரு சித்தி கிடைக்கும் அப்படிம்பாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் கான்செப்ட் சொல்றாங்க. பட் இந்த புக்ல என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு சித்தி வந்து உங்களை அச்சீவ் பண்ணிட்டே வரலாம். ஃபர்ஸ்ட் சித்தி ஒரு வருஷம் பண்ணும்போது உங்களுக்கு ஓவர் கம் ஆல் கைண்ட் ஆஃப் டிசீஸ். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பர்ஃபெக்ட் வே தெரப்பியூட்டிக் ஆஸ்பெக்ட். டாக்டர் ஆயிடலாம். டிசீஸ் ரிமூவ் பண்ண அதுக்கு பேர் என்ன, டாக்டர். அப்ப இன்னைக்கு நீட் எழுதுற எக்ஸாமு, டாக்டர் படிக்கிற படிப்பு, அதெல்லாம் ஒரு வருஷம் சுண்டக்கா யோகா பிராக்டிஸ். ஒரு வருஷம் 9 சக்கரம் 16 ஆதாரத்து மேல சமயமா பண்ணா ஒரே வருஷத்துல எல்லா டிசீஸும் கியூர் பண்ணிடலாம். இதை விட்டு அவங்க போய் பாவம் 25 லட்சம் வருஷத்துக்கு கட்டி படிச்சு எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க.
2வது வருஷம் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் எவ்வளவு ஃபீஸ் கட்டணும், எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணணும், ஹிந்தி கோர்ஸ், ஹிந்தி ஸ்பீக்கிங், எத்தனை லாங்குவேஜ் பேசணும். 2வது வருஷம் ஸ்பீக் ஆல் த லாங்குவேஜ். 3வது வருஷம் கெயின் த டிவைன் பாடி, தேவ தேகம். 4வது வருஷம் ஹங்கர் அண்ட் தர்ஸ்ட், பசி தாகம் நீங்கியது. பரசரீர ஆவேசம் 5வது வருஷம்ல எல்லா உடலுக்குள்ளாரையும் புகுந்துடலாம். எக்ஸாம் வருதா, ஒன்னும் பயப்படவே தேவையில்ல, நேரா போறோம், வேல்முருகனைய உடம்புல புகுறோம், எக்ஸாம் எழுதுறோம், வந்துடுறோம். சார் உங்களோட உடம்பு எடுத்துக்கலாமா? பரசரீர ஆவேசம் 5 வருஷம் வெயிட் பண்ண முடியாதுடா. சோ எப்படியும் ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, 5வது வருஷம் நம்ம வந்து பரசரீர ஆவேசம். ஸோ அந்த வருஷம் தான் நமக்கு முக்கியம். வருஷத்துல என்னென்ன சித்தி கிடைக்குது அப்படின்ட்டு. ஸோ அது ஏதாவது ஒன்னோட கம்பேர் பண்ணி அதை நீங்க ஜோக்கா எழுதிங்களோ, கதை எழுதிங்களோ, வடிவேல் காமெடியில பிட் பண்ணீங்களோ, எதுல வேணா பிட் பண்ணுங்க. ஸோ எங்க பிட் பண்ணாலும் நமக்கு அந்த வருஷம் 12 வருஷத்துக்கான சித்தி வந்து சீக்வன்ஸ் ஆர்டர்ல இந்த வருஷம் இத்தனாவது சித்தி நம்ம இந்த சித்தி அடையிறோம் அப்படிங்கிறது நமக்கு இருக்கும். ஸோ இன்வல்னரபிள் டு வெப்பன்ஸ். ஸோ கெயின் த ஸ்பீட் ஆஃப் விண்ட், காத்தோட வேகம் போக முடியும், அஷ்டமா சித்தி அடைய முடியும். பாடி ஸ்வலனம் அப்படிங்கிறது வந்து ஜுவலனம் நினைக்கிறேன். ஸ்வலனம் அப்படிங்கிறது இங்கிலீஷ் மீனிங், லிட்டரல் மீனிங் இருக்கான்னு பாருங்க. சார் பிரஜ்வலனம் அதுதான் சார். பாடி ஜொலிக்கிறது. ஸ்வ அப்படிங்கிறது ஸ்வ பிளஸ் ஜுவலனம், ஜொலிக்கிறது, பாடி ஜொலிக்கிறது. He got the very high speed as a fast wind. So he became the omniscient. Omniscient is nothing but கடவுளோட நிலை, இறைநிலை அடைய, இறைநிலைக்கு இருக்கக்கூடிய எல்லா குவாலிட்டியும் இருக்கிறது omniscient and omniscience அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஸோ பீயிங் லைக் ஏ சிவா. ஸோ கடைசி சித்தி வந்து நீங்க இறைவன் போலவே இருக்கலாம். சார் பிராக்டிஸ் வந்து ஆசனாஸ் பிராணாயாமா எல்லாமேவா சார், இல்ல வெறும் மெடிடேஷன் மட்டுமா? மெடிடேஷன் மட்டும் தான். இங்க பாருங்க, முன்னாடி நம்ம என்னென்ன படிச்சிருக்கோம், என்னென்ன ஆசனம் படிச்சோம், எத்தனை ஆசனாஸ் மென்ஷன் சொல்லி கொடுத்தாங்க. இதுல ஆசனாஸ் எதுவும் ரெண்டு சொன்னாங்க ஐயா, பத்மாசனா, சித்தாசனா. சூத்திரத்திலேயே இருக்கு. எத்தனை ஆசனா இருக்கு? ரெண்டு ஆசனா. பேர் எத்தனை இருக்கு? 2 ஆசனா பேர் எத்தனை இருக்கு? பத்மாசனா, சித்தாசனா. பத்மாசனா ஆர் சித்தாசனா. சித்தாசனா. சோ 3 ஆசனா பேர் இருக்கும். இல்ல ஆமா சார். 6. இல்ல பத்மாசனா, சித்தாசனா இல்லன்னா இன்னொரு பேர். 3 ஆசனாஸோட பேர் மென்ஷன் பண்ணிருக்கோம். ஸ்வஸ்திகா, SSP 3 சார். அதே SSPலே வரும் சார் 3 ஆசனம். 3 ஆசன பேர் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சோ 3 ஆசனா இருக்கும், பிராணாயாமா இருக்கும், தாரணதேன சமாதி இருக்கும். தாரணா ஃபுல்லா உங்களுக்கு வந்து சக்கராசு, ஆதாராஸ் மேல இருக்கும். அவ்வளவுதான். அந்த பிராக்டிஸ்ல பண்ணும்போதே உங்களுக்கு சித்திஸ்லாம் வந்துடும். தென் அவ்வளவுதான்ப்பா, நீங்க பர்ஃபெக்ட் அவதூத் யோகி, முழுமையான யோகி ஆயிட்டீங்க. இப்ப யோகி நாம எப்படி இருப்போம் அப்படிங்கறத பத்தி இங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து யோகி எப்படி இருப்பான் அப்படிங்கிறதுலாம் நாங்கள் தற்பெருமையெல்லாம் பேச விரும்பல. நீங்க அப்படியே உங்களுக்கு நீங்களே அப்படி பார்த்துக்கோங்க. இதெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணி நீங்க தமிழ்ல கூட படிச்சுக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அடுத்து சிவசங்கீதா போலாம். ஒரு பேசிக் ஐடியா சிவசங்கீதால பேசிக் காம்போனன்ட்ல வந்து எந்த விதமான டவுட் இருக்கக்கூடியது. மொத்தம் 645 வெர்சஸ் இருக்கு. சிவனால் சொல்லப்பட்ட சங்கீதை, சிவனால் பாடப்பட்ட சங்கீதம் சிவசங்கீதம், அவ்வளவுதான். இதனுடைய காலகட்டங்கள் வந்து 13வது செஞ்சுரியிலிருந்து 15வது செஞ்சுரியில் இருக்கலாம் என்று கணிக்கப்படுகிறது. சிவா டு பார்வதி சொன்னது. 5 சாப்டர் இருக்கு. பஞ்சாங்க யோகம் இருக்கு சார் அப்படின்னா பஞ்சாங்கம் ஜோதிடம் சொல்லி கொடுக்குற பஞ்சாங்கமா சார்? 5 சாப்டர் 5 அங்கங்களா கொண்டதுனால இது அஞ்சாங்கம்னு சொல்றாங்க. அஞ்சாங்கம் வேற பஞ்சாங்கம் வேறையா? நார்மலா பஞ்சாங்கத்துல 5 அங்கங்கள் என்னென்ன இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். ஜோதிடத்துல பஞ்சாங்கம் என்னென்ன இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். 5 அங்கங்கள் யாருக்கா தெரியுமா? ஜோதிடம் பஞ்சாங்கம்னு சொல்றோமே, என்னென்ன அங்கங்கள்?
யாருக்குமே தெரியாதா? யாருக்குமே பஞ்சாங்கம் இல்லையா? யாருமே பஞ்சாங்கம் பாக்குறது இல்லையா? ஐயோ, வியாக்கரம சீக்ஷா சந்தஸ் ஜோதிஷ் கல்பான் படிச்சுக்கிட்டு ஜோதிடம் படிக்கல, பஞ்சாங்கம் படிக்கலையே. ஜோதிடத்தினுடைய 5 அங்கங்கள், பஞ்ச அங்கங்கள் என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்றீங்க? இந்த கொஸ்டினை ரெக்கமெண்ட் பண்ணிருங்க, கொஸ்டின்ல போட்டு விட சொல்றேன். சார் வாரம், நட்சத்திரம், திதி, லக்னம், லக்னதுரம். கரெக்ட் தான்மா, ஓரளவுக்கு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆனா ஆர்டர் மட்டும்தான் இல்லை. தினம், திதி, நல்ல நேரம், நட்சத்திரம், யோகம், கரணம். கரணம். கரெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர்ல வந்து யோகா வந்து ஒரு உண்மையான மெத்தட் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். தென் வந்து கர்ம காண்டம், ஞான காண்டத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. யோகா மைண்டை யோகாவும் மாயாவை பத்தி சொல்லக்கூடிய பகுதி வந்து இந்த முதல் சாப்டர்ல ஒரு அறிமுகமா இருக்கு. 2வது சாப்டர்ல இது வந்து 1 to 96, 2 to 54 அப்படி படிச்சிடாதீங்க தயவு செஞ்சு. 1வது அத்தியாயத்துல 96 சூத்திரம் இருக்கு. 2வது வந்து 54, 3ல 97, 81, 212 மொத்தம் உங்களுக்கு வந்து 645 உங்களுக்கு. தென் 2வது சாப்டர்ல இந்த சாப்டரைசேஷன்ல எந்த விதமான டவுட்டும் இல்லாம வச்சுக்கோங்க. எப்பவுமே சாப்டரைசேஷன்ல வந்து டவுட் இருக்கக்கூடாது. ஏன்னா பேசிக் லெவல்ல கேட்கணும்னு நினைப்பாங்க. உள்ளார போய் கேட்டா இப்ப நாமளே கேட்போம், உள்ளார போய் படிச்சா எப்படியா எடுக்க முடியும், கொஸ்டின் போய் அவன் படிக்க முடியுமா, ஆன்சர் பண்ண முடியுமா? அவங்களுக்கு நமக்கு ஆன்சர் பண்ணக்கூடாது அப்படிங்கறத நோக்கம் இல்ல. ஆன்சர் பண்ணணும், ஆனா கஷ்டப்பட்டு பண்ணணும். நீங்க ஆன்சர் பண்ணணுங்கிறதா கொஸ்டின் எடுக்கிறவங்களோட நோக்கம். ஆன்சர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இல்ல, ஆன்சர் பண்ணிடணும், ஆனா அதை நீங்க கஷ்டப்பட்டு பண்ணணும் அப்படி எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது பேசிக் லெவல்ல எடுக்கும்போது இந்த சாப்டரைசேஷன்ல இருந்து எடுப்பாங்க. இதுல 2வது சாப்டர் வந்து இப்ப மைக்ரோகாசம் அப்படிங்கிறது எந்த சாப்டர்ல வருது அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. ரொம்ப சிம்பிள். ஸோ நர்வ் சென்டர் அப்படிங்கிற ஒரு இதுல ஒரு குழப்பம் வரும் உங்களுக்கு. இங்கிலீஷ்ல போட்டிருக்கோம், இங்கிலீஷ்ல தான் கிடைச்சது, இங்கிலீஷ்ல போட்டிருக்கோம். இங்க வந்து நர்வ் சென்டர்னு போட்டிருப்போம். இப்ப இங்க நர்வ் சென்டர்னு போட்டு இங்க வந்து 6 சக்கராஸ் போட்டிருக்கு, கடைசி சாப்டர்ல இருக்கு. இது ஒண்ணு அப்படின்னா குழப்பம் தான் வரும். ஸோ இங்க நர்வ் சென்டர் அப்படிங்கிறது வந்து இப்போ நர்வ்ஸ் பிளெக்ஸ், நரம்பு சந்திக்கிற இடங்கள் அதெல்லாம் இதுல கொடுத்துருக்காங்க. நர்வ் சென்டர், நர்வ்ஸ், பெல்விக் ரீஜன், அப்டாமினல் ரீஜன் அண்ட் ஜீவாத்மா பத்தி எல்லாம் இந்த 2வது சாப்டர்லயே தகவல் இருக்கு. 3வது சாப்டர்ல வந்து வாயு, பிராணா சொல்ற மாதிரி, குரு, அதிகாரி, தென் பிராணாயாமா, பிராணாயாமோட ஸ்டேஜ், அதனுடைய சித்திகள், ஆசனா, இதெல்லாம் இங்க வருது. ஸோ குரு, பிராணாயாம ஸ்டேஜ், அதனுடைய சித்திகள், கடைசியில் வந்து ஆசனா. இதனோட ஆர்டர் பார்த்துக்கோங்க. நமக்கு ஆசனா பிராணாயாமம் தான் வரும், ஆனா இங்க மாறி வரும். தென் முத்ரால 2 முத்ரா தான், யோனி முத்ரா ஒண்ணு, அப்புறம் வந்து முத்ரா பத்தி கொடுத்துருக்காங்க காமனா. ஸோ அப்புறம் வந்து அப்டக்கல்ஸ், எப்படி இந்த அப்டக்கல்ஸ்லாம் ஓவர் கம் பண்றது. ஸோ கைண்ட் ஆஃப் யோகா ஆசனா ஃபார் ஆஸ்பிரண்ட்ஸ் அண்ட் தாரணா, 6 சக்கரா. கடைசியில வந்து யோகியோட ராஜயோகத்தை வந்து மந்திரா சாண்டிங்கோட போட்டு கம்ப்ளீட் பண்றாங்க. ஒவ்வொரு பகுதியை நமக்கு பார்க்கலாம். இது சும்மா ஜஸ்ட் ஒரு பேசிக் இன்ட்ரோடக்ஷன் தான். இட் இஸ் ஒன் ஆஃப் த ஹதயோக டெக்ஸ்ட். ஸோ சிவா சொல்லி கொடுத்து இது ஒரு ஹதயோக டெக்ஸ்ட் கீழே வருது. இதுல வந்து சிவா வந்து பார்வதிக்கு சொல்லி கொடுத்தது, அவ்வளவுதான். ஈஸ்வரன் வந்து அவர் என்ன சொல்றாரு, பக்தர்களுடைய காதலன். யாருக்கு எவ்வளவு பக்தி இருக்கோ அந்த அளவுக்கு அவரு அன்பு செலுத்துவார். அன்பு செலுத்துவார், அன்பு செலுத்துவார். ஸ்பிரிச்சுவல் ஆன்மீகத்துல மேல கொண்டு வந்து அவர் வந்து கொடுக்கக்கூடியது டிக்ளேர் த, இவர் தான் கொடுக்குறாரு. டிக்ளேர் த சயின்ஸ் ஆஃப் த யோகா அனுசாசனம். ஸோ டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன், இதுல இந்த உலகத்துல நிறைய டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருக்கு. இருந்தாலும் கூட உண்மையை வந்து பர்ஃபெக்டா கொடுத்துதான் இந்த சிவசங்கீதா அப்படிங்கிறது. இதுல வந்து யோகா தான் ரைட் மெத்தட். நிறைய மெத்தட் இருந்தா கூட ஒரு பர்ஃபெக்ட் மெத்தட் வந்து யோகா தான் அப்படின்னு சொல்லி இவர் ஆரம்பிக்கிறாரு. இவர் ஆரம்பிச்சு இந்த யோக சாஸ்திரத்தை சொல்லி கொடுக்குறாரு. இந்த யோக சாஸ்திரம் வந்து 2 சிஸ்டமா பிரியுது. ஒண்ணு கர்ம காண்டம், இன்னொன்னு ஞான காண்டம். வேதத்துல படிக்கும்போது கர்ம காண்டம், உபாசன காண்டம், ஞான காண்டம் இருக்கும். இங்க 2 தான் இருக்கும். ஸோ ஒண்ணு கர்ம காண்டத்துல வந்து ரிச்சுவல்ஸ் நீங்க பண்றது, ஞான காண்டம் வந்து ஞானம் அடைகிறது, அவ்வளவு. இந்த கர்ம காண்டத்தில் 2 இருக்கு. ஸோ இன்ஜெக்ஷன்ஸ் ஒன்று இருக்கு, ப்ராகிபிஷன் இருக்கு. எதை நீங்க பண்ணணும், எதை பண்ணக்கூடாதுங்கிறது இருக்கு. பண்ணணுங்கிறதுல ஈம நைமித்திய கர்மா அப்படின்றது, நைமித்திய காமியா அப்படிங்கிறது ஒன்று. காமியாங்கிறது உங்களுக்கு நைமித்திய கர்மம்னு தான் சொல்லுவாங்க. அது காமிய கர்மம்னு சொல்லுவாங்களே. அது கர்மா, அதாவது இப்ப எப்படி படிக்கணும்னா நித்திய கர்மா, நைமித்திய கர்மா,
காமிய கர்மா. அந்த மாதிரி கர்மால 3 கர்மா இருக்கு அப்படின்னு நீங்க படிச்சுக்கணும். இதெல்லாம் படிக்கணும். விவேக சூடாமணி, நைமித்திய கர்மா, இதெல்லாம் பத்தி படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா தத்துவ போதம் அதெல்லாம் எடுத்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து விவேக சூடாமணி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எக்ஸ்பிளேஷன் பண்ணியிருப்பாங்க கர்மகாண்டத்தை பத்தி. சிம்பிளா புரிஞ்சிருச்சா? எக்ஸாம் எழுதிடலாமா? கொஸ்டின் உருவாக்கிடலாமா? நாமளே வேல்முருகனை வேற கொஸ்டின் ஃபார்ம் பண்ணுங்கிற இதெல்லாம் எடுங்க பாருங்க. சும்மா கொஸ்டின் அப்படியே அள்ளலாம், குப்பை குப்பையா அள்ளி போடலாம். அப்படியே நீங்க போடுற கொஸ்டின்ல வேல்முருகனை அரண்டணும். ஈஸியா தானே இருக்கு கொஸ்டின்லாம் மாத்தி மாத்தி எடுக்கிறதுக்கு, பேரா இருக்கும். ஸோ பரமஹம்சா பத்தி இங்க கொடுத்துருக்காங்க. இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தினுடைய அம்சம் தான் பரமஹம்சம். இந்த உடம்பும் ஒரு பரமஹம்சம் தான், உலகமும் ஒரு பரமஹம்சம் தான். 5 பஞ்சபூதங்கள் ஆனது. ஒவ்வொன்றுக்குள்ள எத்தனை தத்துவங்கள் இருக்கு. ஆகாசுல ஒரே ஒரு தத்துவம் தான் இருக்கு. ஏர்ல ஆகாசும் ஏரும் சேர்ந்து இருந்த ஆகாஷ் தத்துவம். ஃபயர்ல 3 இருக்கு. ஏரு, ஆகாசு, ஃபயர், இது 3 சேர்ந்தது தான் அது. வாட்டர்ல 4 தத்துவம். இது 4வது தத்துவம் 5வது தத்துவம்னு சொல்றதுலயே அப்படியே அந்த சீக்வன்ஸ்ல அதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதுக்கு சமமான தன்மாத்திரைகளை கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆகாஷ் தத்துவம் வந்து சவுண்டுக்கு, அது எந்த புலனை வச்சு அனுபவிக்கிறோம்னா காது வச்சு பண்றோம். ஏர் வந்து நமக்கு ஸ்கின் அழுத்தத்தை கொடுக்கக்கூடியது, உணரக்கூடியது. இது ஸ்கின்னை வச்சு பண்றோம். இதெல்லாம் நம்ம சாங்கிய பிளாஸ்டிக் படிக்கும் போதே படிச்சிட்டோம். ஃபயரு அது வந்து சேப் அல்லது விஷன், நம்ம பாக்குறது கண்கள் மூலமா பாக்குறோம். வாட்டர் இல்லைன்னா டேஸ்ட், வாட்டர் தான் டேஸ்ட். வாட்டர் இல்லைன்னா டேஸ்ட் இருக்காது. நாக்குல உமிழ்நீர் சோறுலாம் உங்களுக்கு டேஸ்ட் தெரியாது. செக் பண்ணி பாருங்க. ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நாக்கு மேல இருக்கிற ஈரத்தை வைப் பண்ணிடுங்க. சாப்பாடு எடுத்து நாக்கு மேல வச்சு பாருங்க, டேஸ்ட் இருக்காங்க. உப்பு வச்சாலும் தெரியாது, காரம் வச்சாலும் தெரியாது. தென் எர்த் ஸ்மெல்லு நோஸ் மூலமா கண்டுபிடிக்கிறோம். இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமெல்லாம் இல்லை. ஸோ இந்த தத்துவங்கள்ல வந்து இந்த மெட்டீரியல் கொஞ்சம் இங்க ஒடிஞ்சிருக்கு. இருந்தாலும் கூட இது வந்து மாயா தத்துவம், மைக்ரோ காசம், மேக்ரோ காசம். இதுல மாயையில வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இது மட்டும் தான். ஏற்கனவே கொஸ்டின்ல கேட்டாங்க. இந்த ரஜஸ்தமஸ் தத்துவம், இந்த 3 வச்சுக்கோங்க. இந்த 3த்துல வந்து கம்பேரிஷன் வந்து ரிதம், சத்துவத்தினுடைய குவாலிட்டி ரிதமா இருக்கும். விஷ்ணு டெய்டி, லக்ஷ்மி வந்து காடஸ். இந்த 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சில இடங்கள்ல வந்து நீங்க உள்ளார படிக்கும் போது கலர்லாம் படிச்சிருப்பீங்க, யோகோபனிஷத்துல படிக்கும் போது. இங்க இதனுடைய குவாலிட்டி டெய்டி, காடஸ். ரஜஸ்க்கு வந்து எனர்ஜி, அதனோட குவாலிட்டி என்ன? ரஜஸ் வந்து எனர்ஜி மூவிங்கா இருக்கும். சரஸ்வதி, தென் பிரம்மா. இதுல மாத்தி போட்டிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து பிரம்மா போட்டு சரஸ்வதி தூக்கி இந்த பக்கம் டேப்லெட் கலம் போட்டிருக்கணும். அப்படி உங்களுக்கு பாக்குறதுக்கு இது வந்து டெய்டி, காடஸ் இங்க இருக்கு, டெய்டி இங்க இருக்கு. ஸோ அடுத்து வந்து தமஸ், இன்னர்சியா மூவ்மெண்ட் இல்லாம இருக்கிறது. சரி, துர்கா தேவி, ஈஸ்வரா. சரிதானா? இதெல்லாம் தமஸ்கான குவாலிட்டி. தமஸ் கீழே வருது. இதெல்லாம் ஏதாவது கொஸ்டின் வந்து மிஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க அட்ரஸ் கண்டுபிடிச்சி நேரா அங்கே வந்து என் கையெல்லாம் நல்லா புல்லப்ஸ் எடுத்துட்டு வந்து ரெடி பண்ணிட்டு வருவேன் தலைமையில போட்டு வைக்கிறதுக்கு. சார் லாஸ்ட் டைம் இந்த பரமஹம்சா அப்படின்ற தத்துவம் வந்து எந்த டெக்ஸ்ட்ல இருக்கு? எந்த டெக்ஸ்ட்ல இருக்குன்னு. ஸோ இதெல்லாம் சிம்பிளானது. இதெல்லாம் வந்து நமக்கு பழக்கப்படாத சப்ஜெக்ட்டுங்கிறதுனால, அடிக்கடிக்கு படிக்காத சப்ஜெக்ட்னால இதெல்லாம் படிக்க முடியாத கஷ்டம்லாம் தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட். 2 சப்ஜெக்ட் தான் யூஜிசி நெட் ரிசல்ட் நிர்ணயிக்கிறது. ஒன்று ஹதயோகா டெக்ஸ்ட், இன்னொன்று வந்து பதஞ்சலி யோக சூத்ரா. இதை 2 பேஸ் பண்ணி இருந்தோம்னா மீதி எல்லாமே நம்ம அடிச்சு தூக்கி வந்துடலாம். ஸோ சாப்டர் 2ல இருந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சக்கராஸ் பத்தியும், நர்வ் பிளக்ஸ் வச்சியும், உள்ள இருக்கக்கூடிய போனு பெல்விக் ரீஜனை பத்தியும் தகவல் இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து நாளை வகுப்புல நம்ம படிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் இருக்கிறதுல ரொம்ப ஈஸி. பிராணா இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு. இதுக்கப்புறம் ஈவன் சொல்ல போனா உங்களுக்கு எடுத்து கொடுக்கணும் கூட அவசியம் இல்லை. நீங்களே படிச்சுட்டு வந்துருங்க. நான் அடுத்த கிளாஸ் எடுக்கிறதுக்குள்ளார என்ன உங்களுடைய ஸ்பீடுக்கு வந்து நான் கிளாஸ் எடுக்கணும்னே கிடையாது. எப்படிங்க மேல இருந்து படிச்சு அதே வேகத்துல படிச்சுன்னா அடுத்த புக்கை முடிச்சிடும். கிட்டத்தட்ட ஒரு 50-60 ஸ்லைடு படிச்ச நமக்கு இன்னும் ஒரு 20 ஸ்லைடு படிக்க மாட்டோமா என்ன?